ஹாய் டியர், டுடே சின்ன கான்செப்ட் பார்க்கலாம். ஸ்டோரியோட இன்ட்ரோ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு ஆர்மி கேர்ள், ஆஸ் யூஷுவல் பிடிஎஸ் ஆர்மி கேர்ள் தான். அதுவும் இல்லாமல் நீங்கள் கொரியாவில் தான் இருக்கீங்க. அண்ட் நீங்கள் வந்து ஃபேஷன் டிசைனிங் வந்து படிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு லாஸ்ட் இயர் படித்து முடிச்சிருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷர் தான். ஸோ ஜாப் வந்துட்டு தேடிட்டு இருக்கீங்க. ஸோ இன்ட்ரோ இவ்வளோ தான். நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேஷன் டிசைனர். தட் மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு இந்த கிளாத்தில் டிசைன் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஓகேவா? நீங்கள் வந்துட்டு ஒரு டிசைனர் அண்ட் ஜிமில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஐடல். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் பேசுறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ளேபேக் ஸ்பீட் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எக்ஸாம்லாம் முடிஞ்சு நீங்கள் ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ரிசல்ட்டு வருது, நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு செம்ம பிரில்லியன்ட்டுக்கு நல்லா படிப்பீங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டிசைனிங்கில் வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனாலேயே வந்து நீங்கள் அந்த அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நல்ல மார்க் இருக்குது, அதாவது நல்ல ரிசல்ட் இருக்குது, நல்ல டேலண்ட்டு இருக்குது. ஸோ எங்காவது வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. சரி, ஓகே, எல்லா பக்கம் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கம்பெனிலையும் வந்துட்டு அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்டு தான் சொல்கிறா, விக்கெட்டில் ட்ரை பண்ணி அப்படின்னு. ஏண்டி, நான் என்ன பாட்டா பாட போகிறேன், டான்ஸ் ஆட போகிறேன், அங்கே ட்ரை பண்ணியான்னு கேட்குறேன். நான் ஒரு டிசைனர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவோம். அதுக்கு தாண்டி மென்டல் அப்ளை பண்ணியான்னு கேட்டேன் அப்படிங்கிறா. இது நான் எதுக்கடி அங்கே அப்ளை பண்ணணும், நான் என்ன ஐடலா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குவோம். ஏன் உனக்கு புரியுதா இல்லையா? அங்கே வந்துட்டு ஐடலுக்கு மட்டும்தான் வேலை இருக்கா என்ன? இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறமே இந்த டிசைனிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீ ட்ரை பண்ணி பாரு. அதுவும் இல்லாமல் நீ ஒரு ஆர்மி கேர்ள் தானே, ஸோ உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல பிடிஎஸ்னா. யாருக்கு தெரியும், மேபி நீ அங்கே வேலைக்கு போகிற அப்படின்னா டெய்லி அவங்கள பார்க்க சான்ஸ் கூட இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவளும் சொல்லவும் யோசிக்கிறீங்க, ஆஹா ஆமாம்ல, இப்போ நம்ம ஃப்ரெஷர் தான், நம்மளை வந்துட்டு இப்போ ஜூனியராக இருக்கிற ட்ரைனிங், அதாவது ஜூனியராக இருக்கிற ஏதாவது பேண்டுக்கு போட்டாங்கன்னா கூட அங்கே அப்பப்போ பிடிஎஸ்லாம் நடந்து போகிறப்போ பார்க்க சான்ஸ் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு செம ஹாப்பி ஆகிடுது. இப்போவே நான் போய் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடுறீங்க. ஸோ ஓடி போயிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு சிஸ்டம்லாம் ஆன் பண்ணிவிட்டு, சாமி கடவுளே காப்பாற்று, என்னை வந்து அவங்க செலக்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சாமி கும்பிட்டு தான் நீங்கள் வந்து ரெஸ்யூம் டைப் பண்ணுறீங்க. ஸோ ரெஸ்யூம் ரெடி பண்ணுறப்போ நார்மலாக எப்பவும் போல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அந்த ரெஸ்யூமை வந்து அவ்வளோ அழகாக இருக்கணும் அப்படி, அதாவது மெயில் தான் அனுப்புகிறீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மெயிலே வந்துட்டு அந்த மெயிலே ரெஸ்யூம் மாதிரி நீங்கள் அனுப்புகிறீங்க. தனியாக பிரிண்டெல்லாம் எடுத்து இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணாமல், அந்த அட்டாச்லாம் பண்ணுவாங்களே காப்பியில், அது மாதிரி இல்லாமல் அந்த மெயிலேயே ரெஸ்யூம் டைப் பண்ணுறீங்க. ஏன்னா பார்த்ததும் புரியிற மாதிரி நீங்கள் உங்களோட கால் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் என்னென்ன டிசைன் ரெடி பண்ணீங்களோ அதெல்லாம் அப்படியே வீடியோ கிளிப் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு, அது அப்படியே சின்ன சின்ன ஃபோட்டோ மாதிரி அங்கங்கே ஆட் பண்ணிவிட்டு, அதெல்லாம் நீங்கள் எதை வச்சு செஞ்சீங்க, அதாவது எதை இமேஜின் பண்ணி அதை வந்து நீங்கள் அந்த டிசைன் ரெடி பண்ணீங்க, அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே பார்த்தா கூட டக்குன்னு புரிஞ்சுக்கும். அதாவது அந்த டிசைனிங் ஃபீல்டில் இல்லாதவங்க பார்த்தா கூட அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு மெயில் வந்துட்டு ரெடி பண்ணுறீங்க. ஸோ ரெடி பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய டைம் சாமி கும்பிட்டுட்டு சென்ட் பண்ணுறீங்க. ஸோ சென்ட் பண்ணி முடிச்சுட்டு மெயில் ரிட்டன் வருமா, மெயில் வருமா, மெயில் வருமானு வெயிட் பண்ணுறீங்க. ஒரு மெயில் வர கிடையாது. 1 வீக் ஆகுது, 2 வீக் ஆகுது, 1 மந்த்தே ஆகிடுச்சு. சாரா கால் பண்ணுறா, என்னடி பண்ணுற, ஜாப் போனியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம், ஒரு மெயில் கூட யாருமே அனுப்பல தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. மெயில் அனுப்பலையா உனக்கா, என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. இல்லை இல்லை, மெயில் வந்துச்சு, மற்ற கம்பெனிஸ்லேருந்து வந்துச்சு, ஆஃபர் லெட்டர் கூட கொடுத்தாங்க, ஆனால் நான் பிகிட்லேருந்து வரும்னு வெயிட் பண்ணுறேன்டி, ரிட்டன் மெயில் ஒன்று கூட வரல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவோம். அதுவா, அங்கே பாரு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அது மாதிரி சென்ட் பண்ணியிருப்பாங்க, மெயில் அனுப்பியிருப்பாங்க, அதனால் உங்களுக்கு பார்க்க மேபிலே ஆகலாம். அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, இல்லைனா அங்கேருந்து மெயில் வர வரைக்கும் நீ வேறு எங்கேயாவது ஜாப் போகிற மாதிரி சொல்கிறா. நீங்களும் வந்துட்டு அதுவும் சரிதான், பேசாமல் நான் ஆல்ரெடி எனக்கு நிறைய இடத்துல ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு, நாங்கள் எங்கேயாவது போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் அந்த ஆஃபர் லெட்டர்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர் லெட்டர்லாம் பார்த்துட்டு, சரி ஓகே நம்ம இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணுவீங்கள்ல. ஸோ அதுக்காக வீட்டில் இருந்துட்டு செம ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டுருக்குறீங்க. பஸ்ஸில் கூட ஏறிட்டீங்க. பஸ்ஸில் ஏறிட்டு போகிறப்போ உங்களுக்கு ஒரு மெயில் வருது. என்னடா அப்படின்னு பார்த்தா பிகிட்லேருந்து தான் வருது. உங்களுக்கு செம ஷாக்கு. பாவீங்களா, நான் இன்றைக்கி தானே ஃபஸ்ட் டே வேலைக்கு போகிறேன், என்ன அனுப்பியிருக்காங்க, ஒரு வேளை என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அவ்வளோ பதட்டமாக இருக்குது. என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. சரி ஓகே, முதல்ல ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த மொபைல் ஆன் பண்ணி அந்த மெயில் இருக்குல்ல, ஸோ அதை ஆன் பண்ணி பார்க்குறீங்க. ஆன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்துட்டு உங்களை ஹையர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மந்த்லி பேக்கேஜ் கூட ஒரு நல்ல சேலரி தான் கொடுத்துருக்காங்க. உங்களால் வந்துட்டு நம்பவே முடியல. ஐயோ கடவுளே, எனக்கா விகிட்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு பேசாமல் இங்கேருந்து இப்படி இறங்கி ஓடிடலாம் அப்படின்ட்டு அந்த பஸ் அங்கேயே ஸ்டாப் பண்ணுவாங்கல்ல. ஸோ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ண வந்திருக்கோம், அந்த ஸ்டாப்பில் ஸ்டாப் பண்ணணும், நீங்கள் பாட்டுக்கு இறங்கி அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ நீங்கள் பஸ் விட்டு இறங்கி சாராவுக்கு கால் பண்ணுறீங்க. அவ்வளோ பிக் பண்ணுறா. சாரா, சொல்டி, உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன சொன்னால் தானே தெரியும். அதுவா, எனக்கு
வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் அதான் எனக்கு ஃபஸ்ட்டே தெரியுமே, அதான் இன்னைக்கு நீ ஃபஸ்ட்டே போறியே அப்படியே நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அவ கேட்குறா. அதெல்லாம் இல்லை, நான் வந்துட்டு பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன்னா ஜாப் போகலான்னு, அப்புறம் எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு, அப்படியே நான் பஸ்லேருந்து இறங்கி கீழே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி பேசுகிற, ஜாப் ஃபஸ்ட்டேடி, வேலைக்கு போகணும்ல, ஏன் இறங்கி வந்த? அதுவா சாரா, எனக்கு பிகித்லேருந்து மெயில் வந்துச்சுடி, அதுவும் இல்லாமல் எனக்கு அவங்க ஆஃபர் லெட்டர் மாதிரி தான் மெயில் அனுப்பியிருக்காங்க, சேலரி பேக்கேஜில் கூட போட்டிருக்காங்க. ஐயோ என்னால் நம்பவே முடியல தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவ்வளோ ஏய் நல்லா பாரு பிகித் தானா அப்படின்னு. ஏய் ப்ராமிஸ் ஆடி பிகித்லேருந்து தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. சராக்கு செம ஹாப்பி. ஏ சூப்பர் டி, ஓகே ஓகே, நீ வந்துட்டு அங்கே முதல்ல போய் எப்போ வர சொல்லிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறா. அதுவோ சாரா, சாரா நாளைக்கு அப்படின்னு நீங்களும் சொல்கிற. சூப்பர் டி, ஓகே ஆல் தி பெஸ்ட், நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு அவளும் சொல்கிறா. சரி ஓகேன்ட்டு நீங்களும் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா ஃபஸ்ட் டே இல்லையா, அதனால ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கிளம்பி போகிறீங்க. ஸோ விகித் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. என்ட்ரன்ஸில் வந்துட்டு ரிசப்ஷனிஸ்ட்டை கேட்குறீங்க. நான் வந்துட்டு இங்கே ஜாப்க்காக வந்திருக்கேன், எனக்கு இந்த ஆஃபர் லெட்டர் அவங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க இன்டர்வியூ வந்துட்டு அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க, நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது இன்டர்வியூவா? அடே நான் கிடைச்ச ஜாப்பை விட்டுட்டு வந்திருக்கேன்டா, இப்போ தான் இன்டர்வியூ எடுக்கிறீங்களா? இல்லைங்க எனக்கு ஆஃபர் லெட்டர் தான் மெயில் வந்துச்சு அப்படின்னு சொல்லவும், இல்லை மேம் மேபி மாற்றி அனுப்பியிருக்கலாம், பட் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் என்னடா இது எனக்கு வந்து சோதனை அப்படிங்கிற மாதிரி சரி ஓகேன்ட்டு போகிறீங்க. உள்ளே போயிட்டு அங்கே இன்டர்வியூலாம் எடுத்திருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்களும் போய் அங்கே வெயிட் பண்ணுறீங்க. ஸோ நீங்களும் போயிட்டு பாவம் போல் இன்டர்வியூ ஹாலில் உட்காந்துருக்கீங்க. கிடைச்ச வேலையை விட்டு வந்தல, எனக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா நீங்கள் கன்ஃபார்மாக வந்துட்டு இன்டர்வியூ பண்ணாலும் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடுவீங்க, ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் டேலண்டட் பர்சன். அதனால சரி பார்த்துப்போம் அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. இப்போ வந்துட்டு உங்கள் பேசுகிற கூப்பிட்ற மாதிரி இருக்குது. நான் இப்போ தானே வந்தேன், அதுக்குள்ளே யாரும் எனக்கு கூப்பிடுறது அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு இருக்காள், அவள் தான் வரா. சொல்லுங்கள் மேம் அப்படின்னு கேட்குறீங்க. மேம் சாரி, நான் வந்துட்டு சரியாக எனக்கு தெரியல, நானும் நியூ தான். நீங்கள் ஆஃபர் லெட்டர் மாதிரி சொன்னீங்கல்ல, ஸோ அந்த மெயில் அனுப்பினவங்களாம் வந்துட்டு டேரெக்டாக ஜாப் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் போல், எனக்கு அது தெரியாது, சாரி மேம் அப்படிங்கிறா. சரி பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு அங்கே நெஞ்சு போயிடுறீங்க. அவளும் வந்துட்டு ஒரு இடம் காட்டுறா. ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஜாப், யாருக்கு வந்துட்டு நீங்கள் காஸ்டியூம் டிசைனர் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள அனுப்பி வைக்கிறா. உங்களுக்கு ஒரே சமைச்சாலி. சரி ஓகே போவோம் போவோம் அப்படின்ட்டு போகிறீங்க. நீங்களும் வந்துட்டு அந்த ரூமுக்கு போகிறீங்க. தட் மீன்ஸ் அது ஒரு பெரிய ஹாலாக இருக்குது, அங்கே நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு போயிட்டு யார்கிட்ட கேட்குறதுனே தெரியல, நர்வஸாக இருக்குது, அவ்வளோ பேர் இருக்காங்க. சரி ஓகே யார்கிட்ட கேட்டு பார்க்கலாமா அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க, யாரையாவது கூப்பிடலாமாங்கிற மாதிரி. ஆனால் ஒரு பர்சன் வந்துட்டு உங்ககிட்ட வராங்க. யாரும்மா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்களும் வந்துட்டு சார் நான் வந்துட்டு நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன், காஸ்டியூம் டிசைனர், இங்கே வர சொன்னாங்க, பட் இங்கே நிறைய பேர் இருந்தாங்களா, அதை யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓகே ஓகே நான் தான் மேனேஜர், சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. உள்ள மீன்ஸ் அந்த நீங்கள் கூட்டத்துக்கு வெளியே நின்றுருப்பீங்க, ஸோ அதனால் கொஞ்சம் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு சரி ஓகே நீங்கள் ஆல்ரெடி செலக்டட் தான், நாங்கள் வந்துட்டு ஜஸ்ட் உங்களை வந்துட்டு ஒரு செக் மட்டும் பண்ணிக்கிறோம், ஏன்னா நாங்கள் நேரில் எதுவும் இன்டர்வியூ மாதிரி உங்களை எடுக்கல, அதனால காஸ்ட்யூம் வந்துட்டு டிசைன் பண்ணி காட்ட முடியுமா வித்தின் 1 hour அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அங்கே திங்ஸ்லாம் வந்து நிறைய பார்க்குறீங்க, நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இருந்து ஏதாவது ஒரு காஸ்ட்யூம் வந்துட்டு நியூவாக வந்து டிசைன் பண்ணணும். ஸோ அந்த இடத்துலேயே வந்துட்டு ஸ்டிச்சிங் மிஷின் இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த இருக்க திங்ஸ்லாம் வச்சு ஒரு டிசைன் வந்துட்டு மேக் பண்ணணும். அதனால நீங்களும் போயிட்டு பார்க்குறீங்க. ஸோ நிறையா கிளாத்லாம் வச்சுருக்காங்க, நிறையா மாதிரி டிசைன்லாம் வச்சுருக்காங்க. டிசைன் மீன்ஸ் நிறைய திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க அதை மேக் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஒரு ½ ஹவர்க்குள்ளே ஒரு டிசைன் வந்துட்டு மேக் பண்ணிட்டீங்க. அந்த காஸ்ட்யூம் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அவங்களுக்கு வந்துட்டு ஆச்சரியமாக இருக்குது. ½ ஹவரில் முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒன் சைடு வந்துட்டு அந்த ஷர்ட்டு பர்பிள் கலரில் இருக்குது, இன்னொரு சைடு வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்குது. அந்த பர்பிள் கலரில் இருக்க சைடு வந்துட்டு குட்டி குட்டியாக அந்த ஒயிட் கலரில் சில்வர் கலரில் மின்னுற மாதிரி ஸ்டார் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் வந்துட்டு இன்னொரு சைடு வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்குள்ள அந்த ஷர்ட்டு, அந்த அதாவது ஃப்ரண்ட்லேயே 2 கலர் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒயிட் கலரில் பர்பிள் குட்டி குட்டி ஹார்ட்டாக வந்துட்டு அப்படியே அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறீங்க, அங்கங்கே ஒன்று அந்த மாதிரி. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நைட் டைம்லலாம் ஸ்டேஜில் வந்துட்டு, நைட் டைம் இல்லை எந்த டைமில் வந்துட்டு ஸ்டேஜில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாலுமே அது அவ்வளோ அழகாக வந்துட்டு ஒரு மாதிரி மின்னும். அந்த ட்ரெஸ்ஸும் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த டிசைன் வந்துட்டு பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அதே சமயம் அந்த பட்டன்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நார்மல் பட்டன் மாதிரி இல்லை, அங்கே பட்டனே இல்லாத மாதிரி உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு இது வச்சு நீங்கள் இது ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு பட்டனும் தேவையில்லை. சடனாக வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறப்போ அந்த பட்டன்லாம் கிழிஞ்சு போகிற மாதிரி, அந்த பட்டன் பிஞ்சு போகிற மாதிரி எதுவுமே இருக்காது. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு போடவும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்து பார்த்து செஞ்சுருப்பீங்க. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மேனேஜருக்கே ஷாக்காக இருக்குது, ½ ஹவரில் இந்த அளவுக்கு பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க.
அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருது. ஸோ நீங்கள் வந்துட்டு செம்மையாக வந்து டிசைன் பண்ணுறீங்களா, அதனால் அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருது. அதுவும் இல்லாமல் மற்ற டிசைனர்லாம் உங்கள மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல, அந்த அதாவது இன்டர்வியூவே எடுக்காமல் ரெஸ்யூம் பார்த்து பிடிச்சி போய் ஆஃபர் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்திருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இன்னொரு 5-6 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களோட டிசைன் வந்துட்டு பார்க்க செமையாக இருந்தாலுமே அவங்க வேர் பண்ணுறப்போ ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி டிசைன் தான் இருக்கும். ஏன்னா அந்த கிளாத் அதுக்கப்புறம் அவங்க போட்டு அதில் வச்சுருக்க ஆக்சசரிஸ் எல்லாமே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் போடுறப்போ. ஆனால் அழகாக இருக்கும், டிசைன் பார்க்க அழகாக இருக்கும். பட் போடுறதுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் நீங்கள் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ உங்களை வந்துட்டு சீனியர் மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஓகே, நாங்கள் வந்துட்டு நீங்கள் டிசைன் நிறைய மேக் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு வந்து சீக்கிரம் எந்த பேண்டுக்கு வந்துட்டு போடுறதுன்னு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. உங்களுக்கு செம ஹாப்பி. அச்சோ, நானா சரி ஓகே, எங்கே போட்டால் என்ன, நான் டெய்லி வந்துட்டு பிடிஎஸை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களும் 1 வீக்காக வந்துட்டு ஜாப் போயிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இந்த மாதிரி நிறைய டிசைன்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. அவங்க வந்துட்டு அது ஏதாவது ஒரு பேண்டில் இருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ 1 வீக் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் சின்ன ட்ரைனிங். ஸோ அது 1 வீக் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் எந்த பேண்டுக்கு அப்படிங்கிற மாதிரி, அதாவது எந்த பர்சனுக்கு கஸ்டம் டிசைனர் அப்படிங்கிறது அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. டெய்லி வேலைக்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது, எஃப்எஃப் பார்க்குறது, இந்த மாதிரி தான் உங்களோட வேலை போயிட்டுருக்கும். 1 வீக் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு தடவை கூட நீங்கள் பிடிஎஸில் ஒருத்தர் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்துட்டு எந்த டைம் வராங்கன்னு தெரியாது, எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, எந்த ஃப்ளோர் எந்த டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. எங்கே அவங்களுக்கு வந்துட்டு ட்ரைனிங் இருக்கும், இல்லை என்ன பண்ணுறாங்க எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் பாட்டுக்கும் என்னடா இது கொடுமையாக இருக்குது, இங்கேயே இருக்கேன், ஒரு வேளை அவங்க இங்கே இல்லையோ, வேலை எங்காவது இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. சரி ஓகே, இங்கே தானே வேலை செய்ய போகிறேன், கடவுளைய கண்ணில் ஒரு நாளாவது காட்டுவார் எல்லாரையும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. சரி பார்த்துட்டு இருக்கப்போ வந்துட்டு வீட்டுக்கு போயிடுவீங்களா. ஸோ ஈவினிங் ஆனால் வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபுல்லாக எஃபெக்ட்ஸை பார்ப்பீங்க. உங்களுக்கு என்ன, வீட்டுக்கு வேலை முடிச்சு வந்தீங்க அப்படின்னா ஜாலியாக படுத்துட்டு அது ஹெட்ஃபோன் எடுத்து காதில் போட்டுட்டு எஃபெக்ட் நீங்கள் ஆல்ரெடி நிறைய பிளேலிஸ்ட் வச்சுருப்பீங்க. பிளேலிஸ்ட் மீன்ஸ் அந்த வாட்ச் லேட்டர் அப்படி இருக்கும்ல. ஸோ அது வாட்ச் லேட்டரில் கிட்டத்தட்ட ஒரு 200க்கு மேலே வீடியோ இருக்கும். எப்பவுமே குறையாமல் 200க்கு மேலே வீடியோ இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்று பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா அடுத்து ஒன்று பார்த்து முடிச்சு இன்னும் 2 ஆட் ஆகுதில்ல, அந்த மாதிரியா. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே ஹெட்ஃபோனை போட்டுட்டு அதை ஆன் பண்ணீங்க, லைனாக அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு தூங்க வரைக்கும் கேட்டுட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் சரியான எஃபெக்ட் பைத்தியம் நீங்கள். இதே மாதிரி ஒரு நாள் நைட் வந்துட்டு ஆஃபீஸ்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வந்து நீங்கள் வீட்டில் படுத்துட்டு எஃப்எஃப் கேட்டிருக்கீங்க. அந்த ஒரு எஃப்எஃப் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வந்துட்டு இன்னொரு எஃப்எஃப் வருது. அது என்ன அப்படின்னா ஒரு மாதிரி ஜிமினோட எஃப்எஃப் தான். ஓகேவா. ஸோ அதான் வருது, நீங்கள் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் போக போக என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஐடல் வந்துட்டு நீங்கள் ஜிமின் ஐடலுங்கிற மாதிரி ஒரு எஃப்எஃப் தான் சேவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பார்க்குறீங்க, பார்க்குறப்ப அதை கேட்டுருக்கிறப்ப ஒரு ஐடல் வந்துட்டு சடனாக வந்துட்டு சைக்கோ மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த எஃப்எஃப் இருக்குது. ஸோ அந்த எஃப்எஃப்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜிமின் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் பிடிஎஸ் மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் ஜிமின் வந்துட்டு ஒரு சைக்கோ ஐடல் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க, எது ஜிமின் சைக்கோவா, என்னடா பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அது எஃப்எஃப் தான். ஆனாலும் வந்துட்டு அந்த எஃப்எஃப் நம்ம ஒரு விஷயம் நம்ம கேட்குறப்ப நம்ம ஃபுல்லாக அதே மாதிரி அதுக்குள்ளேயே போயிடுவோம்ல. ஸோ அதனால் அப்படியே உங்களுக்கு பயமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, அவங்க வந்துட்டு கடத்திட்டு போயிட்டு டார்ச்சர் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு பயமாகுது. ஏன்னா நீங்கள் அங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்களா, அதனால உங்களுக்கு பயமாகுது. அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக க்ளோஸாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பொண்ணும் நம்பி வந்துட்டு பேசுது. ஆனால் அவர் ஒரு சைக்கோ அப்படின்னு தெரியல அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லவும் உங்களுக்கு செம்மையாக பயமாயிடுது. அதுவும் நைட்டு தூங்குறப்ப பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 12 மேலே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பயத்துலேருந்து வெளியே வர முடியல. அடுத்த நாள் வந்துட்டு ஆஃபீஸ் போகிறீங்க, எந்திரிக்கிறப்ப உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே ஆஃபீஸ் போயிடுறீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் போனதுமே உங்களோட அந்த ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க, அந்த பொண்ணு வந்துட்டு மேம் இங்கே வெயிட் பண்ணுங்கள், மேனேஜர் வந்துட்டு உங்களை இங்கே வெயிட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது இங்கே வெயிட் பண்ண சொன்னாங்களா, சரி ஓகேன்ட்டு. ஸோ மேனேஜர் வராரு கொஞ்ச நேரம் கழிச்சு. ஸோ வந்தது வந்துட்டியாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். வந்துட்டு சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க வந்துட்டு சரி வா போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. சார் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் உனக்கு வந்துட்டு யாரோட காஸ்டியூம் டிசைனர் அப்படின்னு நீ காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் செம ஹாப்பியாக தான் போயிட்டுருக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்பாடி ஒரு வழியாக வந்துட்டு இந்த ட்ரைனிங்லாம் முடிஞ்சு போகல அப்படின்ட்டு நீங்களும் வந்துட்டு போகிறீங்க. அவங்க பின்னாடியே அப்படி பொண்ணுக்குட்டியாட்டு ஓடிட்டே இருக்கிறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு போகிறாரு எங்கெங்கேயும் சுற்றி போகிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, மேனேஜர் சார் கண்டிப்பாக எனக்கு திரும்பி வரும்போது வழி தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அவர் சிரிச்சிட்டே வராரு. ஏன்னா அவர் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுவார் எல்லாத்துக்கிட்டையும். ஸோ சிரிச்சிட்டே வராரு. வழி தெரிலன்னா என்ன, நீங்கள் யார்கிட்டயே கேட்டால் சொல்ல போகிறாங்க, இல்லைனா இந்த நம்பர் எனக்கே கால் பண்ணுமா, நானே வந்து கூப்பிட்டு வந்துடுறேன், ஒரு 2 நாள் தான் கூப்பிட்டு வருவேன், அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிக்கணும் சரியா அப்படிங்கிறாங்க. சரி சார் ஓகே, பட் இவ்வளோ சுற்றி போகணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம், இந்த ஆஃபீஸில் இவ்வளோ நிறைய பிளேஸ் இருக்குது, நீ இதெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கே உனக்கு 1 மந்த் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ஆனாலும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறீங்க. ஸோ ஒரு ரூம் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கே
நிறைய பேர் அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட், இந்த காஸ்டியூம் டிசைன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு உங்களை விடுறாங்க. சார் இங்கே விடுறீங்க, இங்கே எத்தனை பேர் இருக்காங்களேன்னு கேட்கவும், அதுவா இங்கே ஒரு ஸ்டாஃப் இருப்பார். ஸோ அவர் வந்து உங்களை யாருக்குன்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நீங்களும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் எல்லாரும் பின்னாடி திரும்பி அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் பாட்டுக்கு அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. சரி யாராவது வந்து சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டாஃபும் வராங்க. அவங்க வந்துட்டு மேம் நீங்கள் தான் வந்துட்டு காஸ்டியூம் டிசைனரா அப்படின்னு கேட்கவும், புதுசாக வந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லவும், ஆ உங்களோட மேனேஜர் நிறைய சொன்னாங்க. ஸோ நீங்கள் செம்ம பிரில்லியண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு டேரெக்டாக சீனியருக்கே வந்து காஸ்டியூம் டிசைனராக அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இது சீனியருக்கா நான் காஸ்டியூம் டிசைனரா ஐயையோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஏன் அப்படின்னா டெபியூட் அப்படி பண்ணாங்க அப்படின்னா கூட ஒரு பேசிக் லெவல் தான். அதாவது அப்போ தான் அவங்க புதுசுன்னு சொல்லலாம். ஆனால் சீனியர்னால் அடிக்கடி நிறைய இடத்துக்கு போவாங்க, நிறைய கான்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய டிசைன்லாம் எப்படி சொல்கிறது, காஸ்டியூம் டிசைன்லாம் பண்ணி கொடுக்குறப்போ உங்களோட டிசைன் வெளியே தெரியும்ல. ஸோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆனால் வந்துட்டு யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நேராக வந்துட்டு ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே வந்துட்டு ஒரு ஒவ்வொரு கொஞ்சம் நிறைய பிளேஸ்லாம் இருக்க மாதிரி இருக்குது. நிறைய சேனல்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பாய்ஸாக ஆப்வியஸ்லி பாய்ஸாக இருக்காங்க. நீங்களும் வந்துட்டு பார்க்குறீங்க, அடக்கடவுளே அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு பாய் ஐடலுக்கு தான் காஸ்டியூம் டிசைனரா அச்சிச்சோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வெக்க வேற ஒரு பக்கம். சரி பரவாயில்ல பார்ப்போம், இங்கேயாவது பிடிஎஸ் எங்கே இருப்பாங்க, சரி ஓகே அவங்கள நாளைக்கு பார்த்துக்கலாம், முதல்ல இவங்கள பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் போகிறீங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேம் நீங்கள் வந்துட்டு ஜிமின் சாருக்கு தான் காஸ்டியூம் டிசைனர் அப்படின்னு சொல்கிறாங்க. எது அப்படின்னு நீங்களும் கேட்குறீங்க. ஜிமின் சாருக்கு தான் காஸ்டியூம் டிசைனர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிற்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து செம ஷாக்கு, இது ஜிமினுக்கா அப்படிங்கிற மாதிரி. மேம் இன்னொருக்கா சொல்லுங்க அப்படிங்கவும், உங்களுக்கு என்னாச்சு, காதுக்குள்ள ஏதோ பிரச்சனையா என்ன, ஜிமின் சாருக்கு தான் நீங்கள் கத்துறாத பொண்ணு. ஸோ இவங்க கத்துறதை கேட்டு எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. ஆப்வியஸ்லி ஜிமின் வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க. யார்கிட்ட நம்ம பேரை ஏழை போடுதுன்னு. நீங்கள் திரும்ப மேம் இன்னொருக்கா சொல்லுங்கன்னு சொல்லவும், ஐயோ ஜிமின் சாருக்கு தான் நீங்கள் காஸ்டியூம் டிசைனர், போதுமா எத்தனை தடவை நான் சொல்லுவேன் அவள் கத்துறா. ஸோ எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீங்கள் திரும்ப கேட்டுக்கிறது எல்லாருமே பார்க்குறாங்க. அவங்களும் வந்துட்டு உங்களை அப்படியே ஒரு உழுக்கி, மேம் ஜிமின் சாருக்கு தான் நீங்கள் காஸ்டியூம் டிசைனர், எல்லாரும் பார்க்குறாங்க, ஏன் மேம் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கவும், எல்லாரும் பார்க்குறாங்க ஐயோ அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அந்த மேம் நீங்கள் கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அவங்களும் கிட்டத்தட்ட உங்களோட ஏஜ் தான், ஒரு 1 இயர் தான் பெரியவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களை கட்டி பிடிச்சிக்கிறீங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஃபன்னாக இருக்கவும். ஸோ அந்த மேம் வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அச்சோ எனக்கு வெக்கமாக இருக்கே மேம் அப்படின்னு சொல்லவும், மேம்லாம் கூப்பிட வேணாம் என் பேர் சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பேர் வந்துட்டு சனா. அச்சோ அப்படியா, சனா மேம் எனக்கு ஒரே ஷையாக இருக்குது, நீங்கள் எது கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும், அவங்க வந்துட்டு ஐயோ மேம் இப்படி சொல்லாதீங்க, மேம்லாம் சொல்ல வேணாம், சனான்னு மட்டும் கூப்பிடுங்க சொல்லவும், ஐயோ சனா எனக்கு வெக்கமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, நான் போகிறேன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே நடு இதில் அதாவது நடு காலில் நிற்கிறீங்க. உங்களை சுற்றி பிடிஎஸ்ஸாக எல்லோரும் இருக்காங்க. ஸோ எல்லோரும் மாதிரி சிரிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் செம்ம ஃபன்னாக பேசியிருப்பீங்களா, அதனால் நீங்கள் பண்ணது எல்லாத்துக்கும் சிரிப்பு தான் வந்திருக்கும். ஸோ அதனால் சிரிச்சுட்டு நிற்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது, ஒரு மாதிரி எம்பாரசிங்காக வேறு இருக்கா. ஸோ ஃபஸ்ட் டேவே இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அதனால வந்துட்டு அப்படி நின்றுட்டே இருக்கீங்க. ஸோ அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்கவுங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் காஸ்டியூம் டிசைனர் வந்துட்டு அவங்கவுங்களோட ஒர்க்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிடிஎஸ் எல்லாருமே வந்துட்டு அங்கே தான் இருக்காங்க. உங்களால் நம்பவே முடியல. அப்படியே வந்துட்டு அந்த கண்ணாடியில் தெரியல அவங்க பேச பார்த்துட்டே இருக்கீங்க. இது என்ன கனவா அதுவும் நான் ஜிமினுக்கு வந்துட்டு காஸ்டியூம் டிசைனரா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அப்படியே ஒரு கனவுல மெத்துக்கிற மாதிரியே இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டே தான் இருக்கீங்க அந்த இடத்துலையே. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு கை வந்து இது மாதிரி வேவ் பண்ணுறாங்க. ஸோ நல்லா இப்படி பண்ணி பார்க்குறாங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ நீங்கள் அப்போ தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா அது ஜிமின் தான். ஐயோ ஜிமின் சார் அப்படிங்கவும், சார்லாம் வேணாம் ஜிமினை கூப்பிடுங்க, எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா, எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, நான் மட்டும் தான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ சாரி சார் அப்படின்ட்டு செம ஃபாஸ்ட்டாக போயிட்டு அவங்களுக்கு காஸ்டியூம் டிசைன் வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு அதாவது உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே அவங்களுக்கு வந்துட்டு அந்த டிசைன்லாம் பண்ணி கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது இன்றைக்கி. ஸோ நீங்கள் காஸ்டியூம் வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தோட காஸ்டியூமும் போய் பார்க்குறீங்க. ஆளுக்கு ஒரு காஸ்டியூம் டிசைனர் இருப்பாங்க. ஸோ ஜிமினுக்கு உங்களை அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தோடதே பார்க்குறீங்க. எந்த மாதிரி டிசைன், அதாவது ஏதாவது கோட் வேர்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, தட் மீன்ஸ் ஒரே மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை அவங்களோட டிசைனர் வந்துட்டு எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி பார்க்குறீங்க. ஸோ நீங்களும் பார்க்குறப்போ எல்லாரும் அவங்கவுங்களோட ஓன் கிரியேட்டிவ் வச்சு தான் அவங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வந்துட்டு அதில் தான் வியர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிமின் மட்டும் தான் பேலன்ஸ், அவர் மட்டும் நின்றுருக்காரு. கொஞ்சம் சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சார் ஒரு ஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே பார்த்து முடிச்சிட்டிங்க. ஓரளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஜிம்மி கிட்டே போய் கேட்குறீங்க, சார் வந்துட்டு உங்களுக்கு இப்போது ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்கா கோல்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க.
அது ஹாட்டா கோல்டா? என்ன என்ன எதை பற்றி கேட்குறீங்கன்னு சொல்லவும், இல்லை சார் ஒவ்வொருத்தருக்கு வந்துட்டு ஒவ்வொரு வெதர் கண்டிஷனில் பாடி வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கு ஹாட்டாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு கோல்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிம்னு வந்துட்டு இப்போ எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்துட்டு வெயில் அடித்தாலும் பாடி வந்து சில்லுன்னு இருக்கும், ஒரு சிலருக்கு நல்லா குளிராக இருந்தாலும் பாடி வந்து நல்லா ஹாட்டாக இருக்கும், வார்மாக இருக்கும். அதனால அவர் வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு மாதிரி கோல்டாக தான் இருக்குது, கொஞ்சம் குளிர மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டேஜ் எந்த மாதிரி இருக்குன்னு கேட்குறீங்க. ஸோ அங்கே அப்வியஸ்லி ஏசியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே சார் ஒரு 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு அங்கே நிறைய ஃபேப்ரிக்லாம் இருக்கும், நிறைய ஷர்ட்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணுறீங்க. கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி ஒரு கிளாத்தாக செலக்ட் பண்ணுறீங்க. அந்த கிளாத் வந்துட்டு அப்படியே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, போட்டால் வார்மாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதை வேர் பண்ணி பார்க்குறீங்க. தட் மீன்ஸ் உங்களோட பாடியில் வந்துட்டு வச்சு பார்க்குறீங்க, உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு தொட்டு தொட்டு பார்க்குறீங்க, ஏதோ பண்ணி பார்க்குறீங்க. அவரும் உங்களை பார்த்துட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் பண்ணுறதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. என்னடா இந்த பொண்ணு என்னமோ பண்ணிட்டு இருக்குது, குரலி வித்த காட்டுறாளோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களும் வந்துட்டு அதை அப்படியே உங்கள் மேலே வச்சு பார்க்குறீங்க, உங்களோட கையில் வச்சு பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி அதை நல்லா தொடச்சு தொடச்சு தொட்டு தொட்டு பார்க்கவும் உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக் பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறமா அதை வந்துட்டு சட்டுன்னு வந்துட்டு சீக்கிரமாக அதை கட் பண்ணுறீங்க. அவருக்கே ஷாக், என்னடா இந்த பண்ணி இவ்வளோ சீக்கிரமாக கட் பண்ணிட்டு டக்குன்னு கட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து அதில் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஆக்சசரிஸ் மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி இப்படி பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் ஹவரில் வந்துட்டு அவ்வளோ அழகாக ஒரு ப்ரிட்டியான ஒரு ஷர்ட் மாதிரி வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. அது பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அது நைட் டைமா, ஸோ அவர் வந்துட்டு நைட் டைமில் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் இருட்டாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறப்ப அது நல்லா மின்னற மாதிரி இருக்கும்ல, அதனால நீங்கள் அதுக்காக கொஞ்சம் 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 கிளிட்டர் மாதிரியே ஆட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த கிளிட்டர் வந்துட்டு திரும்ப, அதாவது இந்த கிளிட்டர் எல்லாம் மோஸ்ட்லி நம்ம கையில் ஒட்டும்ல ட்ரெஸ்ஸில் இருந்துச்சு அப்படின்னா. ஆனால் அது வந்துட்டு ஒட்டாத மாதிரி வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணுறீங்க. எப்படின்னா, நீங்கள் கையிலே வந்துட்டு ஒரு மாதிரி கிளிட்டர் ஸ்ப்ரே வச்சுருக்கீங்க. ஸோ அது நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க, அதனால எப்பயாவது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. அது வந்துட்டு என்ன பண்ணாலுமே வந்துட்டு திரும்ப கையில் ஒட்டாது. அதே சமயம் அந்த கிளிட்டர் வந்து எப்படின்னா தண்ணியில் போட்டாலும் அது வந்துட்டு போகாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து வாங்கி வச்சுருப்பீங்க. நிறைய இடம் இன்டர்வியூலாம் போகிறீங்களா, ஸோ அது மாதிரி ஏதாவது பண்ணி காட்ட சொன்னாங்கன்னா யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு அது ஞாபகம் வருமோ, அந்த பேக்கில் இருந்து அந்த கிளிட்டர் எடுத்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறீங்க. ஸோ அவ்வளோ அழகாக வந்துட்டு அது போயிட்டு அப்படியே அட்டாச் ஆகிக்குது, அந்த ஸ்ப்ரே அந்த கிளிட்டர் எல்லாமே அந்த ஷர்ட்டில் அட்டாச் ஆகிக்குது. பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ அந்த ட்ரெஸ் என்ன கலர் அப்படின்னா நல்லா ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. ஸோ அந்த பிளாக்ல வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சில்வர் கலர் கோல்டு கலர் ரெண்டும் கலந்த மாதிரி அந்த ஸ்ப்ரே அடிச்சிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் அந்த சில்வர் கலரு கோல்டு கலர் கலந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அக்சசரிஸ்லாம் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா தெரியற மாதிரி. பார்க்கறதுக்கு அவ்வளோ நீட்டாக அருமையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஷர்ட்டில் வந்துட்டு கலரே இல்லை, ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கீங்க. அது பார்க்கவே புதுசாக இருக்குது. இந்த மாதிரி யாருமே அது மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ரெடி பண்ணுற எந்த ஒரு காஸ்டியூமுக்கும் வந்துட்டு அது சீக்கிரம் கிளியற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது எவ்வளோ நேரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. அதனால அதோட பட்டன்ஸும் பார்த்தா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது பட்டன் மாதிரியே தெரியல. ஜிம்முன்னு கேட்குறாங்க, இது பட்டனா, இது எப்படி நான் போடுவேன் அப்படின்னு கேட்கவும், இல்லை இது பட்டன் இல்லை, நீங்கள் அப்படியே வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே வேர் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு அப்படியே அவ்வளோ அழகாக சூட் ஆகுது. ஸோ பேண்ட்டும் வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்க, ஒரு மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அவருக்கே ஒரு மாதிரி புதுசாக இருக்குது, இல்லை இது பார்க்க வந்துட்டு லூஸாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் போட்டால் ஃபிட்டாக இருக்குது, எனக்கு வந்து புரியலையே அப்படின்னு கேட்கவும், சார் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேண்ட் கீழே இருக்கும்ல, ஸோ அந்த கால் கிட்ட, ஸோ அங்கெல்லாம் கீழே கீழே நீங்கள் உட்காந்து அந்த கால் கிட்ட வந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஐயோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி கேட்கவும், சார் ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ஸ்ப்ரே மாதிரி பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல கொஞ்சம் டிசைன் பண்ணுறீங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த ஷர்ட்டுக்கும் அந்த பேண்ட்டுக்கும் அவ்வளோ மேட்சாக இருக்குது. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஜிம்கே வந்துட்டு அவருக்கு சூப்பராக இருக்கே, பரவாயில்ல இந்த ட்ரெஸ்ஸில் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு கண்ணாடியிலே நின்றுட்டு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நேராக கூட்டு போயிட்டு சேரில் உட்கார சொல்கிறீங்க. சேர்லையா அப்படின்னு கேட்குறாரு. உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு அந்த ஹேர் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹேர்லாம் வந்துட்டு அந்த ஸ்டைல் பண்ணி விடுறீங்க. அவங்க பார்க்குறாங்க, நீங்கள் காஸ்டியூம் டிசைனர் தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவோம். காஸ்டியூம் டிசைனர் தான் சார், பட்டு உங்களோட ஹேர் ஸ்டைல் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு சூட் ஆகணும்ல, அதனால தான் நானே பண்ணுறேன். மற்ற மேக்கப்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, அதெல்லாம் நீங்கள் உங்கள் ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணிக்கோங்க. காஸ்டியூம் அண்ட் ஹேர் ஸ்டைல் மட்டும் நான் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் சரி ஓகேட்டு அமைதியாக உட்காந்துருக்காரு. நீங்களும் வந்துட்டு அந்த ஹேரில் வந்துட்டு ஏதோ பண்ணி பார்க்குறீங்க. ஸோ மிரரில் வந்துட்டு பார்க்குறதுக்கு எந்த டிசைன் நல்லாயிருக்கோ அந்த காஸ்டியூமுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி விடுறீங்க. ஸோ அவருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்படியே ஹோபி வந்துட்டு திரும்பி பார்த்துருப்பாரு. யா ஜிமியா அப்படின்ட்டு ஓடி வராரு.
ஏன்னா ஹோபிக்கு வந்துட்டு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்தால் அவ்வளோ கத்திட்டு வருவார், செம்ம கத்திட்டு வராரு. ஹோபி கத்துட்டு பார்த்துட்டு மிச்சம் 5 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. எல்லாரும் அப்படிதான் வா ஜீவினா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜீவினுக்கு ரொம்பவே ஷை ஆகுது. ஹியோங் அப்படின்னு சொல்லவும் மேம் எப்போ அப்படிங்கிற அதாவது ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அவாடி பிடிச்சிருந்தா சரி அப்படிங்கிற மாதிரி ஓரமாக நின்றுக்கிட்டீங்க. ஸோ எல்லாரும் வந்துட்டு ஜீவனை சுற்றி சுற்றி பார்த்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை திருப்பி திருப்பி பார்க்குறாங்க. அதுவும் வந்துட்டு டே வந்து அந்த ட்ரெஸ்ஸை தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி திருப்பி பார்த்துட்டு டேவோட ட்ரெஸ்ஸை தொட்டு பார்க்குறாங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சொர சொரன்னு இருக்குது. அதுவும் இல்லாமல் உள்ள வந்துட்டு கைவிட்டு பார்க்குறாரு. டேக்கு வந்துட்டு இந்த கியூரியாசிட்டி அதிகம். அதனால டேவும் இவங்க இதே மாதிரி உள்ளவையும் கைவிட்டு பார்க்குறாங்க ட்ரெஸ்ஸுக்குள்ள. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் இவங்க ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி குத்துது. இது எனக்கு குத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமின் வந்துட்டு எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒரு மாதிரி வார்மாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வார்மாக இருக்கா, எங்களுக்கெல்லாம் ரொம்பவே கோல்டாக தான் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு இவங்கெல்லாம் கிளம்பிடுறாங்க. ஸோ ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல், தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கே நின்றுக்கிட்டீங்க. ஸோ பிடிஎஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களோட ப்ரோக்ராமுக்கு கீழே போயிடுறாங்க, அதாவது கிளம்பி போயிடுறாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட கொலீக்ஸ்லாம் இருப்பாங்களா, மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் தான் அந்த ரூமில் இருக்கீங்க. ஸோ நல்லா ஜாலியாக எல்லோரும் உங்ககிட்ட பேசுகிறாங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் மற்ற காஸ்டியூம் டிசைனர்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட அந்த பொறாமத்தனம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவ்வளோ அழகாக வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்க, என்ன மாதிரி இப்படி எங்கே வந்துட்டு படிச்சு இந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க உங்களை பற்றி. நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க, அவங்கள பற்றி கேட்குறீங்க. ஸோ எல்லாருமே ஒரே நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க, அவ்வளோ அரட்டாங்க. ஸோ மேனேஜரும் வராங்க. ஸோ வந்துட்டு என்னம்மா ஒர்க்லாம் முடிஞ்சா அப்படின்னு கேட்கவும் முடிஞ்சிச்சு சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க. சரி ஓகே, நீங்கள் எல்லாம் போய்ட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு வேன் வந்துட்டு வந்துடும். ஸோ நீங்களும் வந்துட்டு அதில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, இது வேன் வருமா, நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம தானே அவங்களோட காஸ்டியூம் டிசைனர், ஸோ நம்ம அவங்க கூட தான் போகணும். அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் அவங்களோட காஸ்டியூம் டிசைனர், இந்த மாதிரி நம்ம எல்லாருமே அவங்க எங்கே போனாலும் அவங்க கூடயே தான் போகணும் அப்படின்னு சொல்லவும் அச்சோ அப்போ நான் எல்லாரும் ஜிமின் கூடயே தான் இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஷை ஆகுறீங்களா. ஸோ அவங்கெல்லாம் என்னங்கிறாங்கன்னா, பாரு மேடம்க்கு ஷை ஆகுதோ, நம்ம ஜாப்க்கு தான் வந்திருக்கோம், நீ வேறு எதுவும் கற்பனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவும் சே தப்பாக நான் கற்பனை பண்ணல, ஆனாலும் நானும் ஒரு ஆர்மி தான் தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஓஹோ அப்படியா, பட் நாங்களாம் ஆர்மி கிடையாது, ஜஸ்ட் நாங்கள் ஜாப்க்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ உங்களுக்கு அவங்கள பிடிக்காதா அப்படின்னு கேட்குறீங்க. பிடிக்காம இல்லை, பிடிக்கும். பட்டு எப்படி சொல்கிறது, நீங்கள் ரொம்ப ஆர்மின்னு சொல்லிட்டு ஒரு டீப்பாக இருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு நாங்கள் எங்களோட ஒர்க்கு நாங்கள் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நானும் அப்படி தாங்க, என் ஒர்க்கு நானும் தான் இருப்பேன், பட் அதையும் தாண்டி நான் ஒரு ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு எல்லோரும் வந்துட்டு சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வந்துட்டு கேப்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணுறாங்க. எல்லோரும் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க போயிடுவாங்கல்ல, அவங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு கேப் வருது. ஸோ நீங்களும் எல்லோரும் ஏறிக்கிறீங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட், காஸ்டியூம் டிசைனர், இந்த மாதிரி வந்துட்டு யாரெல்லாம் போகணுமோ அவங்களாம் போகிறீங்க. ஸோ போயிட்டு உங்களை வந்துட்டு அதாவது மறுபடியும் அங்கே ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்கல்ல, கொஞ்சம் டச்சப்லாம் பண்ணுற மாதிரி ரூம் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறாங்க. ஸோ நீங்களும் எல்லோரும் அந்த ரூமில் போயிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. இவங்களும் வராங்க. ஸோ பிடிஎஸ்லாம் வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ்க்கெல்லாம் போஸ்ட் தருவாங்கள்ல, ஸோ அதுக்காக கொஞ்சம் டச்சப்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் ஜிமின் தான் ஆல்ரெடி பர்ஃபெக்டாக இருக்கார்ல, ஸோ அவரோட ஹேர் ஸ்டைல் வந்துட்டு கொஞ்சம் கூட கலையவே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு க்ரீம் போட்டு நீங்கள் அந்த இடத்துல அப்படியே செட் பண்ணி விட்டுருப்பீங்க. ஒரு இன்ச்சு கூட அவ்வளோ காற்றுல அதாவது அந்த வேனில் வரும்போது அவ்வளோ காற்று அடிச்சிருக்கும். அவ்வளோ காற்றுல ஒரு இன்ச்சு கூட ஒரு முடி கூட கலையில, அவ்வளோ அழகாக எப்படி நீங்கள் விட்டீங்களோ அப்படியே பொம்மை மாதிரி வந்து நிற்கிறாரு. மற்ற எல்லாத்துக்கும் வந்துட்டு தலையெல்லாம் கிளஞ்சிருக்கு. ஸோ அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் அவங்களோட காஸ்டியூம் டிசைனர்லாம் ஓடி போயிட்டு ஓகே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒர்க்கெல்லாம் இருக்குல்ல, ஸோ அவங்களாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காஸ்டியூம் ஒருத்தவங்க டிசைன் பண்ணிட்டு அதாவது கொஞ்சம் இருக்காங்க, அண்ட் மற்ற மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஜிமின் மட்டும் சும்மாவே நிற்கவும் ஜிமின் நீ ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்கவும் ஹியோங் நான் ஃபுல்லாக ரெடியாக தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க பாருங்கள், தலை கூட கலையில அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சரி ஓகே, தலை கலையிலன்னா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நின்றுருக்கீங்க. பட் அந்த மேக்கப் எல்லாம் பண்ணுவாங்களே ஃபேஸ்க்கெல்லாம், ஸோ அந்த ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் ஜிம் கிட்ட வந்துட்டு கொஞ்சம் மேக்கப்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, டச்சப் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜிம் வந்துட்டு பர்ஃபெக்ட், அவ்வளோதான், எந்த ஒர்க்கும் ஜாஸ்தி கிடையாது. மற்ற எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி ஒர்க் இருக்குது. நீங்களும் வந்துட்டு சும்மா தான் நிற்கிறீங்க, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டிங்கல்ல, அதனால் நாங்கள் வந்து இருக்க தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ எல்லோரும் அந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுட்டு அவங்க எல்லாம் வந்துட்டு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த ஸ்டேஜில், அதாவது ஸ்டேஜ் பேக் ஸ்டேஜில் இருப்பீங்கள்ல, ஸோ அவங்க ரிட்டர்ன் வரும்போது அந்த டச்சப்லாம் பண்ணுவாங்கள்ல, அதனால வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அவங்களாம் பெர்ஃபார்ம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் அப்படியே வாயை திறந்துட்டு பார்க்குறீங்க, பின்னாடி மட்டும்தான் தெரியுது, இருந்தாலும் வாயை திறந்துட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. ஐயோ இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல, ஒரு கான்செர்ட்டுக்கு கூட போகிற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, ஆனால் பாரு எல்லா கான்செர்ட்டும் நான் ஃப்ரீயாக பார்ப்பேன், ஐயோ எல்லா பக்கம் நான் அவங்க கூடயே போவேன், அதுவும் ஃப்ரீயாகவே, இந்த கொடுப்பினையெல்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு உடனே சாராக்கு தான் கால் பண்ணுறீங்க. சாரா வந்துட்டு பிக் பண்ணுறா, ஹே சொல்றி அப்படின்னு சொல்லி, சாரா நான் எங்கே இருக்கேன்னு தெரியுமா, சொன்னா நீ தெரியும், எங்கடி இருக்க, அதுவா
நான் வந்து இப்போ அப்படின்ட்டு வெக்க வேற படுறீங்களா? ஐயோ வெக்கப்படாத, முதல்ல சொல்லு. அதுவா சாரா, நான் வந்து இங்க இந்த ஒரு 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 அப்படின்ட்டு இருக்கிறீங்க, எந்த ஊருடி? ஆ நான் வந்து, ஐயோ நான் எப்படி சொல்லுவேன், மரியாதையா சொல்லுடி, எனக்கு வேலை இருக்கு, நான் இன்டர்வியூ ஹாலில் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற அவ. ஐயோ அப்படியா, பட் கால் கட் பண்ணிடாத, நான் சொல்றது கேட்டுட்டு கட் பண்ணு அப்படிங்கிறீங்க. அடி பாவி கல்னு சொல்றா. அதனால நீங்க வந்துட்டு, நான் எங்க இருக்க தெரியுமா, நான் யாரோட காஸ்டியூம் டிசைனர் தெரியுமா, முதல்ல சொல்லுடி. அது வந்து, நான் ஜிமினுக்கு தாண்டி காஸ்டியூம் டிசைனர் அப்படிங்கிறீங்க. ஸோ அவளுக்கு அப்படியே வாயை பழக்கிறா, எது ஜிமினுக்கா, ஹே நிஜமா தான் சொல்றியா? ஆமாடி, இன்னைக்கு நான் தான் வந்துட்டு அவருக்கு காஸ்டியூம்லாம் டிசைன் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் ஹேர் ஸ்டைல் கூட நான் தான் பண்ணி விட்டேன் தெரியுமா, அவருக்கு கிளையவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க தெரியுமா. அச்சோ எனக்கு ஒரே சையா இருக்கே. அச்சோ நிஜமாவா, சூப்பர்டி. சரி ஓகே, இப்போ நீ எங்க இருக்க? நானா, அவங்க கான்சர்ட்டை பார்த்துட்டு இருக்க தெரியுமா. நாம எவ்வளோ டைம் நினைச்சிருக்கோம் அவங்களோட கான்சர்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஆனா பாரு, ஒரு டைம் கூட வந்து நம்ம கிட்ட காசு இருந்தது கிடையாது. ஆனா இப்ப நான் நேர்ல பாக்குறேன், அது இவ்வளோ பக்கத்துல பாக்குறேன். அதுவும் இல்லாம அவங்க எங்க போனாலும் நான் அவங்க கூட போகணுமா. அச்சோ நான் என்ன பண்ணுவேன் சாரா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி, நீதாண்டி 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 அப்படின்ட்டே இருக்கிறீங்க. ஸோ நான் தான் சரி ஓகே, இப்போ அதுக்கு என்னங்கிற. இல்லை சாரா, நீ ஒரு ஐடியா சொன்னங்காட்டிக்கு தானே நான் இங்கே அப்ளை பண்ணேன், இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா. தேங்க்யூடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஜாலியாக குதிச்சுட்டு தான் பேசுகிறீங்க. உங்களோட கொலீக்ஸ்லாம் இருக்காங்க, ஸோ அவங்களாம் வந்துட்டு உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க, ஏன்னா நீங்கள் அவ்வளோ வெகுளித்தனமாக இருக்கீங்க. ஸோ அவங்களாம் உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு சார்கிட்ட அவ்வளோ ஹாப்பியாக பேசிட்டு இருக்கிறீங்க. சாரா சரி ஓகே, நீ எங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. நானா, நீ வேலை செய்கிற அதே கம்பெனிக்கு தான் இன்டர்வியூ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். சாரா சூப்பர்டி, அப்போ என் கூடயே இருப்பல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உன் கூடயே இருக்க வாய்ப்பு இல்லை, பட் உன் கம்பெனியில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. ஏன் ஏன் அப்படி சொல்கிற? இல்லடி, நீ வந்துட்டு செம பிரில்லியன்ட், பட் நான் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தானே, அதனால மோஸ்ட்லி வந்துட்டு நீ உன் கூடயே நான் வேலைக்கு வர முடியாது, தட் மீன்ஸ் உன்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கே நான் வரமாட்டேன், பட் இதே கம்பெனியில் தான் நான் வேலை செய்வேன் அப்படிங்கிறா. இதை ஒன்று நல்லபடியாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு செலக்ட் ஆகிட்டு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகேன்ட்டு அவளும் கால் கட் பண்ணிடுறா. நீங்கள் இந்த பக்கம் செம ஜாலியாக வந்துட்டு, அச்சோ என் ஃப்ரெண்டு என் கூடயே வர போகிறாளே அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு சூப்பர் சூப்பர், எப்படியோ 2 பேரும் இங்கேயே செட்டில் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மேம் ஆமாம் மேம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லிட்டு அப்படியே வாயை திறந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க. அவங்க ஆடுறதையே தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நாள் கூட நான் ஒரு கான்சர்ட் கூட போனதில்லை தெரியுமா, எல்லாமே யாராவது இந்த ஃபோனில் இந்த மாதிரி போட்டாங்கன்னா தான் பார்க்க முடியும், என்கிட்ட காசு இருக்காது தெரியுமா, அவ்வளோ டிக்கெட் காசு நான் எங்கே போவேன் அப்படின்னு கேட்கவும், சரி ஓகே இப்போதான் எல்லாம் ஓசியில் நமக்கு கிடைக்குதுல்ல, என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்துட்டு நீங்கள் பின்னாடி நின்று இந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்கல்ல, அதனால நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த கான்சர்ட்டும் பார்த்ததில்லன்னு சொல்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்டாஃப்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு உங்களை அப்படியே முன்னாடி கூப்பிட்டு போயிட்டு ஒரு சேர் மாதிரி கொடுத்து உட்கார வச்சிடுறாங்க. உங்களுக்கு செம்ம ஹாப்பி, அவ்வளோ வாயை திறந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு காஸ்டியூம் டிசைனுங்கிறது மறந்து அந்த அந்த கான்சர்ட்டுக்கு வந்த எப்படி சொல்கிறது, அந்த கான்சர்ட்டுக்கு வந்த ஆர்மி மாதிரி ஜாலியாக குதிச்சு குதிச்சு அவங்களை என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக. அவங்களும் பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் மறுபடியும் அந்த ரூமுக்குள்ளே வராங்க, அந்த டச்சப் ரூமுக்கு வராங்க. ஸோ நீங்களும் முன்னாடி உட்காந்துருப்பீங்களே பெஞ்சு கொடுக்குன்னு ஓடுறீங்க. ஸோ ஜிம்னுட்டு தேடுறாரு, நம்மளோட டிசைனர் மட்டும் எங்கடா அடிக்கடி காணாமல் போயிடுறா அப்படிங்கிற மாதிரி தேடுறாரு. ஸோ நீங்கள் எப்படி கொடுக்குன்னு ஓடி வரதை பார்த்துட்டு, பாரு எப்படி ஓடி வருதுன்னு, எங்கே போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ பார்த்துட்டு சரி ஓகே நீங்களும் போயிட்டு அடுத்த ஒரு டிசைன், அதாவது அடுத்த ஒரு பர்ஃபார்முக்கு வேறு ஒரு காஸ்டியூம் வேணும்ல, ஸோ அதனால எல்லாருமே வந்துட்டு அங்கே பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அந்த ஹால் ஃபுல்லாக வந்துட்டு எல்லாமே இருக்கும். ஸோ எது வேணுங்கிற மாதிரி சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் போயிட்டு இப்போ என்ன கேட்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிமின் கிட்ட தான் கேட்குறீங்க, கேட்டுட்டு தான் நீங்கள் எதாக இருந்தாலும் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. மற்றவங்களாம் அப்படி கிடையாது, அவங்க பாட்டுக்கு எதையாவது எடுத்து வந்து போட்டு விட்டுருவாங்க. பட் நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் வந்து கேட்குறீங்க ஜிமின் கிட்ட. ஜிமின் கூப்பிட்டு, சார் இப்போ உங்களுக்கு வெதர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கவும், இங்கே ரொம்ப ஒரு மாதிரி வார்மாக இருக்குது, ரொம்பவே வேர்க்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு பார்க்குறீங்க. ஸோ இந்த ட்ரெஸ் உங்களுக்கு இப்போ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா இல்லையான்னு கேட்குறீங்க. இல்லை எனக்கு வந்துட்டு இது அங்கே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, இங்கேயும் ஓகே, நான் வந்தப்போ ஓகே, பட் இப்போ ஒரு வாட்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறோம், ஸோ இந்த இடம் ஃபுல்லாக வார்மாக இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்பவே வேர்க்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி ஓகே, அந்த ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டவல் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க. அவர் அது அப்போதைக்கு அதை மட்டும் வேர் பண்ணிக்க சொல்லி அதை அவர் அப்படியே போட்டுக்கிறாரு. அவ்வளோ குழுக்குள்னு இருக்குது. என்ன இது ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு சொல்லவும், அதுவா நீங்கள் வந்துட்டு இப்போ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கல்ல, ஸோ அதனால் இதை வந்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி ஐஸ் க்யூபா அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துரு, அது மாதிரி ஒரு கிளாத் இது நல்லாயிருக்கும் போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறீங்க. அது வந்துட்டு ஒரு கோல்டு கிளாத் மாதிரி இருக்குது. அதெல்லாம் உங்ககிட்ட தான் புதுசாக வந்துட்டு அவங்க பார்க்குறாங்க. இதெல்லாம் எங்கடா வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஓகேன்ட்டு அவர் அப்படியே அதை போத்திட்டு நிற்கிறாரு. அவ்வளோ நல்லா இருக்குது, அந்த ஹீட்டுக்கு அவருக்கு அந்த கோல்டு சூப்பராக இருக்குது. அப்படியே நின்றுருக்காரு. மற்றவங்க அப்படியே வேர்த்து ஊற்றிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்துட்டு அடுத்து வந்து இன்னொரு
காஸ்டியூம் வந்து அடுத்த பர்ஃபார்மன்ஸ் என்ன பர்ஃபார்மன்ஸ்னு கேட்குறீங்க. ஸோ அவரும் ஏதோ ஒரு சாங் சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்குறீங்க. எல்லோரும் ஏதோ வந்துட்டு இப்போ அப்படிதான் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி காஸ்டியூம் பிடிக்கும் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணுறாங்க. ஒரே மாதிரின்னு கிடையாது. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சரி ஓகே அப்படின்ட்டு ஜிமின்க்கு வந்து இப்போ கோல்டாக அதாவது கொஞ்சம் கோல்டாக மாதிரி கிளாத் வேணும்ல, ரொம்ப வேர்க்குதுனால அதனால் அடுத்தடுத்து எல்லா ஃபேப்ரிக்கும் போய் தொட்டு தொட்டு பார்க்குறீங்க. ஸோ அந்த ஃபேப்ரிக்லாம் தொட்டு பார்த்து அதை எடுத்து உங்கள் மேலே போட்டு பார்க்குறீங்க, கையில் வச்சு பார்க்குறீங்க, கையில் சுற்றி பார்க்குறீங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஜிம் உங்களே தான் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணு என்ன தான் பண்ணுது, பட் இது பண்ணி கொடுக்குறதெல்லாம் நல்லா இருக்குது, ஒரு மாதிரி துணி போட்ட மாதிரி இல்லை, சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு கிளாத் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆல்ரெடி வந்துட்டு அது ஒரு ஷர்ட்டாக தான் இருக்குது. ஸோ கட் பண்ண வேண்டியதில்லை, தைக்க வேண்டியதில்லை. பட் அதை வந்துட்டு எடுத்து கொஞ்சம் டிசைனில் கொஞ்சம் ஆட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஒரு ½ ஹவர் இதுதான் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ கொஞ்சம் க்ளிட்டர் மாதிரி ஆட் பண்ணுறீங்க. ஆனால் என்னென்னமோ பண்ணுறீங்க. அவ்வளோ பார்க்குறதுக்கே வந்துட்டு பரவாயில்ல, அவ்வளோ க்யூட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சின்ன வந்து அதை இதை பார்த்துட்டே இருக்காரு. நீங்களும் வந்துட்டு செம்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அந்த இதில் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணுறது, அதுக்கப்புறமா அதில் வந்து வேறு ஏதாவது லைட்டாக அட்டாச் பண்ணுறது, ஒரு வேளை இதெல்லாம் விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஏன்னா நிறையா தடவை இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகும்ல. ஆனால் வந்துட்டு நீங்கள் எது பண்ணுறீங்க அது எதுவுமே விழுற மாதிரியே இல்லை. நீங்கள் வந்து இழுத்து இழுத்து பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் அதை பண்ணி முடிச்சுட்டு நல்லா டைட்டாக ஃபுல்லாக பிடிச்சி இழுக்கிறீங்க. ஸோ அது வரவே இல்லை. ஜிம்னே பார்க்குறாரு, இவ்வளோ இழுத்து வரலையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்காக ஒரு லைட்டாக ஒரு பேண்ட் மாதிரி ரெடி பண்ணுறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. ஜிம் வந்துட்டு ஓடி வந்துட்டு ஃபினிஷாக டைம் ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஓகே சார் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுக்க சொல்லி சொல்கிறீங்க. ஜிம்மில் வந்துட்டு போய் வேர் பண்ணிட்டு வந்துடுறாரு. அது அவர் போட்டதுமே அவருக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு மாதிரி நல்லா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த ட்ரெஸ்ஸை போட்டதுமே அவருக்கு ஒரு மாதிரி ரிலீஃப் ஆகுது. வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா ஒரு மாதிரி நல்லா ரிலீஃபாக இருக்குது. ரொம்பவே ஹீட்டாக இருந்திருக்கும்ல, ரொம்ப டான்ஸ் பண்ணா அப்படின்னா ரொம்ப வேர்க்கும், ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஃபுல்லாக ஹாட் ஆகுற மாதிரி இருந்திருக்கும்ல. ஸோ அந்த இதுக்கு அவர் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கவும் அப்படியே நல்லா கோல்டாக சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அவருக்கு ட்ரெஸ் போட்ட மாதிரியே ஃபீல் ஆகலை, நல்லா இருக்குது. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த டிசைனும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மற்ற எல்லோரும் வந்துட்டு ஒரு மாதிரி இன்னுமே வேர்த்து போயிட்டு அந்த ட்ரெஸ்லாம் ஒரு மாதிரி குத்துது அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ் இழுத்து விட்டுட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது எல்லாத்துக்கும். பட் ஜிம்மினுக்கு மட்டும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஜிம்மின் மட்டும் செம ஜாலியாக வந்துட்டு ரொம்ப தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஸோ நீங்களும் அங்கேருந்து பார்க்குறீங்க. சார் அப்படின்னு சொல்லவும் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி அவர் கத்துறாரு. ஸோ மற்ற எல்லோரும் வந்துட்டு பார்க்குறாங்க. அப்போ நம்மளுக்குலாம் கம்ஃபர்டபுளாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் அவங்கவுங்களோட ஐடியாவில் பார்க்கவும் அவங்க வந்துட்டு சத்தியமாக கம்ஃபர்டபுளாக இல்லை, மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அமைதியாக நின்றுட்டே இருக்கு. ஸோ மற்ற கலீக்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் கிளாத் மட்டும் செலக்ட் பண்ணி கொடுங்க, டிசைன் கூட நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் எல்லாத்துக்கும் கிளாத் செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்க. அதுவும் என்னென்னா அவங்க கிட்ட போய் கேட்குறீங்க உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அந்த மாதிரி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபீலாக இருக்கும்ல. ஸோ அவங்களோட பாடி வெதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கிளாத் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்க. அதுவும் இல்லாமல் அந்த உங்களோட கொலீக்ஸ்க்கும் சொல்லி கொடுக்குறீங்க. இந்த மாதிரி அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த கிளாத்தை வந்துட்டு ரெடி பண்ணி பாருங்கள், அதாவது எடுத்து பாருங்கள் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை அவங்களுக்கு வந்துட்டு அதில் டிசைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த கம்ஃபர்டபுள் இந்த மாதிரி விஷயம் அவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, தெரியவும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் அந்த டிசைனிங் மட்டும்தான். நீங்கள் பட் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நீங்கள் வேர் பண்ணுறதே வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் வேர் பண்ணுவீங்க. ஸோ மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற கிளாத்து ஃபேப்ரிக் எதுவுமே நீங்கள் போட மாட்டீங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கிற எல்லா துணியும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் தெரியல. பட் சரி ஓகே நானே செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் கூட, நான் நெக்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்காக கொடுத்துட்றீங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு டிசைன்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இப்போ தான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் ஸ்டாஃபும் சொல்கிறாங்க, வீடியோஸும் சொல்கிறாங்க. உங்களுக்கு செம்மையாக ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி நெஞ்சிட்டே நிற்கிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு மறுபடியும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் கேட்குறாங்க. நீங்களும் உங்களோட பேர் சொல்கிறீங்க. இப்போ தான் பேரே கேட்குறாரு. ஸோ நீங்களும் உங்களோட பேர் சொல்கிறீங்க. பேர் சொன்னதுக்கப்புறம் தேங்க்யூன்னு சொல்லி உங்கள் பேர் சொல்லிட்டு அப்படியே ஓடிடுறாரு. ஏன்னா ஜிம்முக்கு செம ஹாப்பியாக இருக்குது. அவருக்கு வந்துட்டு எந்த மேக்கப்பும் கலையவே இல்லை. அதுவும் இல்லாமல் அவரை போட்டு வந்துட்டு யாரும் டார்ச்சர் பண்ணவே இல்லை. மற்ற நாள்லாம் வந்துட்டு இந்த காஸ்டியூம் டிசைனர் அப்படிங்கிற பேரில் போட்டு அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. டை இழுக்கிறது, அதை இழுக்கிறது, பொழுதுக்கு அந்த சட்டை இது பண்ணுறது, அப்படி அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிடுவாங்க. பட் அவருக்கு இப்போ அந்த பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க, அவர் போட்டாரா அவ்வளோதான். நீங்கள் கிட்டே போகிறதில்ல, இந்த ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணி விடுவீங்க. மற்றபடி மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு லைட்டாக டச்சப் பண்ணி விடுவாங்க, அவ்வளோதான். ஜிம்முக்கு வந்துட்டு ரொம்பவே ரிலீஃபாக இருக்குது. மற்ற எல்லாத்துக்கும் பொறாமையாக இருக்குது. ஜிமினா உன் ஆர்டிஸ்ட்டு கொஞ்சம் நேரம் எனக்கு கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வாய்ப்பு இல்லை இந்த ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, அச்சோ நான் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் ஆர்டிஸ்ட்டு தானே நானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. இந்த டே ஃபுல்லாக இதே மாதிரி சூப்பராக போகுது. அதே சமயம் அந்த ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு நீங்கள் உங்களோட வீட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அகைன் ஆஸ் யூஷுவல் அந்த எஃப்எஃப் பார்ப்பீங்கல்ல. ஸோ நேற்று முடிஞ்ச எஃப்எஃப் வந்துட்டு பேலன்ஸ் இன்றைக்கி போடுறாங்க. ஸோ அது வந்துட்டு பாட் டெய்லி அப்லோட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு அதை பார்க்குறீங்க. அது எப்படி சொல்கிறது, பாதியில் விட முடியாதுல்ல. அது என்ன ஆனாலும் சரி, அதை ஃபுல்லாக பார்த்தாகணும்ல. அதனால வந்துட்டு அதை பார்க்குறீங்க. பயமாகவே இருந்தாலும் ஆனால் இன்றைக்கி ஒரு படி மேலே போயிட்டு ரொம்ப கொடூரமாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது
ரொம்பவே அதாவது உங்களுக்கு ஜிம்முக்கு ரிலேட் ஆகுற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லவும் உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகுது. ஆல்ரெடி நீங்கள் ஜிம்முக்கு தான் காஸ்டியூம் டிசைனர், அதுவும் இல்லாமல் இது ஜிம்மின் எஃபெக்ட் தானா, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இருந்தாலும் சே இது வெறும் எஃபெக்ட் தானே, நம்ம ஏன் பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி விட்டுறீங்க. ஸோ விட்டு அடுத்த நாள் வேலைக்கு போகிறீங்க. அங்கே போயிட்டு அதே மாதிரி காஸ்டியூம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து ஜிம்மின் வந்து உங்ககிட்ட வந்து கேட்குறாரு. அவங்க பேர் சொல்லி கூப்பிடவும் நீங்கள் மட்டும் தான் அந்த இடத்துல இருப்பீங்க, வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஜிம்மி மட்டும் வராரு. ஸோ வரவும் நீங்கள் சடன் பயந்துடுறீங்க. இல்லை நான் தான் பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து ஒரு ஃபுட்டு மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து உங்கள் கையில் கொடுக்குறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. ஒரு மாதிரி பயமாக இருக்குது உங்களுக்கு. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் எஃப்எஃப்ல அந்த ஜிமின் இருக்கார்ல, ஸோ அந்த ஐடியல் ஜிமின் வந்துட்டு அவரோட அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஃபுட்டு மாதிரி கொண்டு வந்து கிஃப்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவார். அது மாதிரி டெய்லி வந்துட்டு பண்ணி பண்ணி ஒரு மாதிரி அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டு, அதாவது அவர் கிஃப்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவரை கடத்திட்டு போகிறாருன்னு அர்த்தம், கடத்த போகிறாருன்னு அப்படிங்கிற மாதிரி அந்த எஃப்ல சொல்லியிருப்பாங்களா. இப்போ உங்களுக்கு அதுதான் ஞாபகம் வருது. இது அப்படின்னு நீ எனக்கு கடத்த போறியா, எனக்கு கொல்ல போறியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஜிமின் வந்துட்டு புரியவே இல்லை. ஆ இல்லை நீங்கள் எனக்கு வந்துட்டு எதாக இருந்தாலும் கேட்டு கேட்டு பண்ணுறீங்கல்ல, ஸோ அதனால் ஒரு ஃப்ரெண்ட்லி கிஃப்ட் தான், மற்றபடி எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்ட்டு அவ்வளோ ஜென்யூனாக பேசுகிறாரு. ஆனால் உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அப்படியே நீட்டிகிட்டே நிற்கவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே அப்படின்ட்டு வாங்கிக்கலாம், ஆனால் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு அப்படியே வச்சிடுறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இல்லைங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை இல்லை நான் வந்துட்டு ஆசையாக கொண்டு வந்திருக்கேன்ல, ஸோ அதில் கொஞ்சமாக சாப்பிடுங்க நான் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ஏன்னா ஜிம் வந்து எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார்ல, அதனால அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. ஆனால் உங்களுக்கு தான் அங்கே ஒரு மாதிரி அள்ளு விடுது. பட் நீங்கள் வந்து இல்லைங்க சார் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்டமக் அப்செட்டாக இருக்குது, நான் வந்து அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு இப்போ சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லி உங்கள் பேர் சொல்லிட்டு பாய் அப்படின்ட்டு போயிடுறாரு. அழகாக சிரிச்சுட்டு போகிறாரு. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு பயமாகவே இருக்குது. ஏன்னா அந்த எஃப்எஃபோட எஃபெக்ட் அப்படி அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்திருக்கும். ஸோ நீங்களும் அதை கேட்டுட்டு ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி நின்றுருக்கீங்க. ஸோ அப்படி நின்று இருக்கிறப்போ உங்களுக்கு மறுபடியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதே எஃபெக்டாக அப்லோட் பண்ணிக்கோல. எப்போ வழக்கமாக நைட்டில் பார்க்குறது தான் உங்களுக்கு வந்துட்டு வழக்கம். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு அது நேரமாக அப்லோட் பண்ணியிருக்கவும் பார்க்கலாமா வேண்டாமா ஃப்ரீயாக தான் இருக்கிறோம் பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஸோ அதை பார்த்துட்டு இருக்கிறப்போ சரி பார்த்துடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது எஃப்எஃப் கேட்டுருக்கீங்க, ஹெட்ஃபோன் போட்டுட்டு கேட்டுகிட்டே வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் இன்னும் கொஞ்சம் கொடூரமாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த ஃபுட்டை சாப்பிடல அப்படின்னா அந்த அவங்க கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடல அப்படின்னா கோவம் வந்துடும். அதை சாப்பிட்டா தான் நீங்கள் மயக்கமாவீங்கல்ல, அதனால ஏதோ அப்படியே அப்படியான்னு சொல்லவும் உங்களுக்கு வந்துட்டு சமயம் பயமாயிடுது. அந்த ஃபுட்டையே பார்த்துட்டே இருக்கிறீங்க, ஜிமின் கொடுத்ததையே திறந்து பார்க்குறீங்க. அதில் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்ற பொருள் தான் இருக்குது. இது சாப்பிடலாமா வேணாமா, சாப்பிடலன்னா கோவம் வந்துடுமா, அடிச்சிடுவானா அப்படிங்கிற மாதிரிலாம் பயமாக இருக்குது உங்களுக்கு. அந்த எஃப்எஃப்எம் முடிஞ்சிருது. அதில் ஏதோ சொல்கிறாங்க, அதெல்லாம் அப்படி மைண்டுக்குள்ளே ஏறிக்குது. அடுத்து வந்துட்டு எல்லா ஸ்டாஃபும் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்ததும் நீங்களும் வந்துட்டு அப்படி எல்லோரும் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அமைதியாக நிற்கிறீங்க. ஸோ மறுபடியும் ஒரு ப்ரோக்ராமுக்காக ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கப்போ ஸோ நீங்கள் காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணுவீங்களா, ஸோ அதே மாதிரி ரெடி பண்ணிட்டு ஜிமின்கிட்ட கொடுக்குறப்போ ஜிமினும் போட்டுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் தானே வழக்கமாக ஹேர் ஸ்டைல் பண்ணுவீங்க, அதனால வந்து அவர் போய் உட்காந்துட்டு சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்க. ஹேர் ஸ்டைல் நீங்கள் தானே பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் நார்மலாக பேசுகிறாரு. ஆனால் உங்களுக்கு எல்லாமே வியர்டாக இருக்குது. ஹேர் ஸ்டைலா ஓகே சார் அப்படின்ட்டு பயந்துட்டே பண்ணுறீங்க. அவருக்கு வந்து வியர்டாக இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம். ஏன் இந்த பொண்ணு இப்படி பயப்படுற மாதிரி இருக்கிறா, என்ன சொன்னால் வித்தியாசமாக நடந்துக்கிறாளே காலையிலேருந்து அப்படின்னு பார்த்துட்டு சரி ஓகே அமைதியாக உட்காந்துக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்குது, உங்களுக்கு அவர் டச் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது. அந்த மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கப்போ கீழே வந்துட்டு மறுபடியும் பேண்ட்லாம் ரெடி பண்ணணும்ல, அந்த கீழே அந்த எட்ஜில் வந்துட்டு கொஞ்சம் டிசைன்லாம் கொடுப்பீங்க எப்போவுமே. ஸோ அதனால் அந்த எட்ஜில் டிசைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து கீழே கொஞ்சம் இது பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அப்போ வந்து மேலே வந்து பொச்சுன்னு ஏதோ உங்கள் மேலே விழுது. ஸோ உங்களுக்கு சமய பயமாகுது. ஜிம்மின் தான் தூக்கி எதோ தலையில் போட்டாங்கன்னு நினச்சிட்டு பயந்துக்கிறீங்க. பயந்துட்டு அப்படியே திருப்பி மேலே பார்க்குறீங்க. ஜிம்மின் தான் அதாவது உட்காந்துருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி பயந்துட்டே பார்க்குறீங்க. ஜிம்மின் வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக மேலே என்ன விழுந்திருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி சின்ன ஒரு திங்ஸ் மேலே வச்சுருந்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஸ்லாபுக்கே வந்திருப்பீங்க. அங்கேருந்து விழுந்திருக்கும். அது ஜிம்மின்கே தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஜிம்மின் தான் அதை தூக்கி போட்டாரு, உங்களை அடிக்க பார்க்குறாரு, அதாவது கொல்ல பார்க்குறாருன்னு பயந்துக்கிறீங்க. ஸோ பயந்துட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு எந்திரிச்சு ஓடி போயிடுறீங்க. ஜிம்மின் வந்துட்டு அதை பெருசாக எடுத்துக்கல. அதே மாதிரி தான் நீங்கள் டெய்லியும் வந்துட்டு போகிறது, ஒர்க் பண்ணுறது, இது மாதிரி பயந்துகிட்டே பார்க்குறது, ஜிம்மினை இது பண்ணாலும் பயந்துக்கிறது, இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஜிம்மினுக்கு வியர்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜிமின் வந்துட்டு ஒரு விஷயம் தான் சொல்ல வந்திருப்பார். தட் மீன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேப்ரிக் வந்துட்டு ரெடி பண்ணி வைங்க, எக்ஸ்ட்ராவும் ரெடி பண்ணி வைங்க, சேமாக எல்லோரும் போடுற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு தான் வந்திருப்பார். ஆசையாக ஓடி வந்திருப்பார். நீங்கள் ஒரு இடத்துல நின்று இருப்பீங்களா, அதாவது உங்களோட அந்த ரூம் கிடையாது, அந்த மேக்கப் ரெடி பண்ணுவாங்களா அந்த ரூம் கிடையாது, வெளியே ஒரு ஹால் மாதிரி
இருந்திருக்கும், அந்த நடக்கிற தடம் மாதிரி. அங்கே நின்று சும்மா ஃபோன் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, இல்லை வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு அந்த இடத்துல வந்திருப்பாரு, உங்களை பார்த்துறாரு. ஸோ உங்களை பார்த்ததும் செம ஃபாஸ்ட்டாக ஓடி வராரு. அதை சொல்கிறதுக்கு தான் ஓடி வராரு. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, ஐயோ எனக்கு கொள்ள தான் ஓடி வரான்ட்டு ஜிமின் ஓடி ஓடி வரதை பார்த்ததும் பயந்து பயங்கரமாக திரும்பி நீங்கள் ஓட ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ ஜிமின் உங்கள் பின்னாடியே ஓடி வராரா, நீங்களும் ஓடிட்டே இருக்கிறீங்க. ஜிமின் நில்லுங்க, எங்கே ஓடுறீங்க நில்லுங்க, எனக்கு டைம் ஆச்சு அப்படிங்கிறாரு. ஐயோ கொல்றதுக்கு டைம் ஆகுதுங்கிறான் பாரு, பாவி பாவி இத்தனை பேர் இருக்கிறாங்க இப்படி துரத்துறான்ட்டு பயங்கரமாக ஓடிட்டு இருக்கிறீங்க மூச்சு பிடிச்சிட்டு. ஜிமின்க்கு நீங்கள் ஏன் ஓடுறீங்க அப்படிங்கிறதே தெரியல. அதனால் அவர் பின்னாடியே ஓடி வராரு. நீங்கள் எதுக்காக ஓடுறீங்களா, இல்லை பிரச்சனையா அப்படின்ட்டு அவருங்க பின்னாடி என்னாச்சுன்ட்டு ஓடி வராரு. நீங்கள் வந்துட்டு என்னை விட்டுன்ட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஓடிட்டு இருக்கிற இடத்துல வந்துட்டு ஜாஸ்தி யாரும் பீப்புள்ஸ்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. கொஞ்சம் அந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் காலியாக தான் இருந்திருக்கும், 1-2 பேர் தான் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஐயோ நான் ஓடுற டைமில் யாருமே இல்லையே, யாராவது எனக்கு காப்பாற்றுங்கன்னு கத்திட்டே ஓடிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் பின்னாடியே ஓடி வந்துருக்காரு. ஐயோ நில்லுங்கன்னு சொல்லி உங்கள் பேர் சொல்லிட்டே வராரு. நீங்கள் நிற்கவே இல்லை, ஸ்டெப்ஸ்லாம் இறங்கி ஓடுறங்கிற பேரில் ஸ்டெப்ஸில் ஓடி போயிட்டு இறங்குவீங்க. இறங்குறப்போ வந்துட்டு உங்களுக்கு அப்பதான் தோணுது, அந்த எஃப்எஃப்ல வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டெப்ல ஓடுறப்போ கீழே கால் தடிக்கி விழுந்துருவா. ஸோ அந்த பொண்ணு விழுந்ததுமே ஜிமின் வந்துட்டு அப்படியே தலையில எதையோ வச்சு அடிச்சு தூக்கி எடுத்துட்டு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பாளா. என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஐயோ ஸ்டெப்ஸா, நான் எப்படி இந்த ஸ்டெப்ஸுக்கு வந்தேன், ஐயோ தப்பு பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஜிமின் அங்கே ஓடி வராங்க, மேம் அப்படி அதை அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டு வரவும், ஐயோ வரானே முதல்ல ஓடணும் அப்படிங்கிறதுனால திரும்ப நீங்க ஓட ஆரம்பிக்கிறப்போ அந்த பயத்திலேயே ஓடவும் கால் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டீங்க. ஸோ புதுன்னு உருண்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு அச்சோ விழுந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி விழுந்துட்டீங்களான்ட்டு ஓடி வராரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ வரானேன்ட்டு உங்களால் அந்த ஸ்டெப்லேருந்து எந்திரிக்க முடியல, ஏன்னா உருண்டுட்டே இருக்கிறீங்க. ஜிமின் செம ஃபாஸ்ட்டாக ஓடி வராரு. அப்படியே நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு பொத்துன்னு விழுந்துருவீங்களா இன்னொரு இடத்துல. ஸோ அந்த மாதிரி விழுந்தது அப்படியே கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க. ஜிமின் கொஞ்சம் தூரத்துல இருந்து ஓடி வந்துருக்காரு. கையில் வந்துட்டு ஒரு திங்ஸ் மாதிரி இருந்திருக்கும். அது எதையோ கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்திருப்பாரு. அப்படியே உங்களுக்கு நீங்கள் நினச்சிட்டீங்க அது அதாவது அதை வச்சு உங்கள் தலையில் அடிக்க போறாருன்னு நினச்சிருப்பீங்க. அதனால திரும்ப எந்திரிச்சு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. ஜிமின்னால முடியலை, இவ ஏன் இன்னைக்கு இப்படி ஓடுறா அப்படிங்கிற மாதிரி சிரிப்பாகவும் இருக்குது, ஒரு மாதிரி வியர்டாகவும் இருக்குது. ஃபைனலாக வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு நிறைய பேர் இருப்பாங்களா. ஸோ நிறைய பீப்புள்ஸ் இருக்கிற இடத்துல நின்றுட்டீங்க. இப்போ தான் உங்களுக்கு உயிரே வருது. அட சாமி, இத்தனை பேர் முதல்ல அவன் மேலே இருந்தால் நான் இவ்வளோ தூரம் ஓடியே வந்திருக்க மாட்டேனே, ஒரு வழியாக நான் வந்துட்டேன். இத்தனை பேர் இருந்தாங்கன்னா இவன் என்னை எதுவும் பண்ண மாட்டான்ட்டு அப்புறமா தைரியமாக நிற்கிறீங்க. ஸோ ஜிமினும் மூச்சு வாங்க ஓடி வராரு. எல்லாரும் பார்க்குறாங்க, ஏன் இப்படி ஜிமின் சார் ஓடி வராரு, அதில் இந்த பொண்ணு ஏன் ஓடி வந்துச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு அப்படியே விட்டுறாங்க. ஜிமின் வந்துட்டு எதுக்கு இப்படி ஓடுனீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கவும், நீ தானே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிறீங்க. இல்லை சார் பிரச்சனை எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு ஐயோ எங்களுக்கு ஒரு டிசைன் வேணும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வேணும், அதை சொல்ல தான் வந்தேன். ஆனால் நீங்கள் ஓடி வந்தீங்களா, சரி ஓகே காலை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கீழே குனிறாரு. நீங்கள் ஐயோ விடுங்க காலை வரி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி விடுங்க அப்படின்னு கத்துறீங்க. ஸோ ஜிமின் என்னாச்சு, இல்லை விழுந்தீங்கல்ல, காலில் அடிபட்டுருக்குள்ள, இங்கே பாருங்கள் காலில் வந்துட்டு ரத்தம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருப்பீங்க, தட் மீன்ஸ் முட்டிக்கு கீழே வரைக்கும் இருக்கும், ஆனால் கொஞ்சம் அந்த காலுக்கு கீழே வந்துட்டு காயம் இருந்திருக்கும். அதனால காயம் வருது அப்படிங்கிற மாதிரி அவர் குனிறாரு. அதை இது பண்ணலாம், அது என்னன்னு பார்க்கலாங்கிறதுக்காக. ஆனால் நீங்கள் வந்துட்டு பயந்துட்டீங்க. விடு வேணாம் சார் அப்படின்ட்டு திரும்பி ஓடிடுறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்னடா ஆச்சுவலுக்குன்ட்டு அவர் மறுபடியும் லிஃப்ட்டில் ஏறிட்டு அவரோட இதுக்கு போயிடுறாரு. ஸோ நீங்களும் அதுக்கப்புறமா மறுபடியும் அவர் போனதுக்கப்புறம் திரும்ப லிஃப்ட்டில் ஏறி போய்ட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கெல்லாம் உங்களுக்கு செம ரணகலமாக போச்சுடே. ஸோ அவ்வளோ டயர்டாக இருக்குது உங்களுக்கு. அவ்வளோ டயர்டில் வந்துட்டு அப்படியே ஊசல் ஆடிட்டு போகல, நடக்க முடியாமல் அந்த மாதிரி வந்து ஈவினிங் ஒர்க் முடிஞ்சு போகிறீங்க. ஸோ அப்படி ஒரு மாதிரி தத்துக்கான்னு தள்ளாடிட்டே போகவும் சாரா அங்கே பார்த்துட்றா. ஏய் இரு, நீ என்ன இப்படி நடந்துட்டு இருக்கேன்னு கேட்குறா. சாரா ஓடி போய் சாரா இங்கேயா இருக்க, எனக்கு காப்பாத்துடின்ட்டு கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ சாரா அந்த மாதிரி கட்டி பிடிச்சதோ, என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி அலற, என்னாச்சு பேபி அப்படிங்கிற மாதிரி அவனால கொஞ்சம் பேசுவாங்க கிட்ட. அதனால என்னாச்சு பேபி அப்படின்னு கேட்குறா. சாரா பேபி இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நடந்ததெல்லாம் சொல்றீங்க. அவளுக்கு சிரிப்பா இருக்கு. எல்லாமா நம்புற பாவண்டி, அவங்களையும் சேர்த்து ஓட வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதுவும் நீ இந்த மாதிரி நினைச்சிட்டு ஓடணும்னு நினைச்சா அவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா, நீ பாக்குற எஃப்எஃப் எல்லாம் அந்த மாதிரி முதல்ல எஃப்எஃப் பாக்குறது நிறுத்து, இல்லைன்னா அந்த மாதிரி பாக்குறத நிறுத்து. ஏன்டி உனக்கு இந்த கொஞ்சம் கூட இந்த ரொமான்டிக்கா இல்லை கொஞ்சம் எப்படி சொல்றது அப்படி ஃபீல் குட்டாலாம் பார்க்குற பழக்கமே இல்லையா, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி சைக்கோ தனமா, நீ தாண்டி சைக்கோ, உன்னை பார்த்து தாண்டி அவரு ஓடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இல்லை சாரா எல்லாமே சிங்க் ஆகுது சாரா, ஒரு வேளை ஜிம்மி நாங்கள் சைக்கோவாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவ்வளோ வந்துட்டு சரி ஓகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை, சரிவா போகலாம், எனக்கு டைம் அதாவது எனக்கு ஒர்க் முடிஞ்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் போகிறீங்க. ஸோ அவள் வீட்டுக்கு போயிடறா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க.
இன்னைக்கு ஃபுல்லாக அப்படியே பெட்டில் படுத்துட்டு அடுத்து பார்ட்டு எஃப்எஃப் கேட்கலாமா வேணாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ திரும்பவும் அப்லோட் பண்ணுறாங்க. ஐயோ மறுபடியும் அப்லோட் பண்ணுறாங்களே, என்னடா இது இத்தனை அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரே நாளில் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சரி ஓகேன்ட்டு மறுபடியும் அதையும் கேட்குறீங்க. விடக்கு மனசு இல்லை. அது இன்னைக்கு அதை விட கொடூரமாக போகுது. ஐயோ கடவுளே, இந்த முதல்ல நம்ம பார்க்கறது நிறுத்தணும். சாரா சொன்ன மாதிரி இது நமக்கு பயம்தான். அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி தான் ஓடுறோம்னு நினச்சா கஷ்டமாக இருக்கும்ல. ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு பயமாக இருக்குது. அடுத்த நாள் வேலைக்கு போகிறீங்க. அப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் மட்டும் தான் போயிருப்பீங்க. ஜிமினி எப்பயுமே ஆஸ் யூசுவல் லேட்டாக தான் வருவார். ஆனால் வந்துட்டு இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னா யாருமே இல்லைங்க. அதாவது அந்த ஃப்ளோர்லேயே யாரும் இல்லை. நீங்கள் தான் சீக்கிரம் போயிருப்பீங்க. ஏன்னா 7 பேத்துக்கு ட்ரெஸ் ரெடி பண்ண சொல்லியிருப்பாங்கள்ல. பாதி ஒர்க்கு தான் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ பேலன்ஸை முடிக்கணும்ல, போயிருப்பீங்க. நீங்கள் போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸில் இது பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உள்ளே வந்து அதாவது ஆல்ரெடி உள்ள ஒரு ரூம் வந்துட்டு டோர் ஓப்பன் ஆகுது. அது ட்ரெஸ் அந்த ட்ரையல் ரூம் மாதிரி இருக்குல்ல, ட்ரெஸ்லாம் போட்டு பார்ப்பாங்க அந்த மாதிரி ரூமு. இங்கே யாரா இருக்கா, நம்ம தானே ஃபஸ்ட் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த டோரை பார்த்துட்டே இருக்கிறீங்க யாரா இருக்குன்ட்டு. பார்த்தா ஜிமின் தான். உங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்னடா இது, எப்பவுமே லேட்டாக வருவாங்க, இன்னைக்கு எதுக்கு இங்கே இவ்வளோ சீக்கிரமாக இருக்காங்கன்ட்டு அப்படியே ஜிமினை ஷாக்காக பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு ஹாய் வந்துட்டீங்களா, சரி ஓகே ட்ரெஸ்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் வந்துட்டு பயந்துட்டு ரெடி ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட பார்க்குறீங்க. திரும்ப ஜிமின் வந்துட்டு உங்கள் கை பிடிச்சிடுறாரு. உங்களுக்கு செம பயம். சார் கை விடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஸோ ஜிமின்ட்டு இருங்க, ஃபஸ்ட்டு எதுக்கு நேற்று ஓடுனீங்க, இன்றைக்கே ஓடுறீங்க, என்னை பார்த்து உங்களுக்கு பேய் மாதிரி தெரியுதா, இல்லை நான் என்ன சைக்கோவா அப்படி மாதிரி கேட்குறாரு. சைக்கோன்னு சொன்னதும் உங்களுக்கு ரொம்ப பயமாயிடுது. ஐயோ இன்னைக்கு நான் வசமாக வந்து மாட்டிட்டு இன்றைக்கே என்ன கொண்டுருவானோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அதாவது ஜிம்மினை பார்க்க வரைக்கும் வந்து என்னென்னா அது ஒரு எஃப்எஃப் ஜஸ்ட்டு இமேஜினேஷன் அப்படின்னு நினைப்பீங்க. ஜிம்மினை நேரில் பார்த்ததுமே உங்களுக்கு அது எல்லாமே அப்படியே ரியலாக வந்துடும். ஸோ ஜிம்மின் வந்துட்டு ஒரு சைக்கோ மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிடுவார். நீங்கள் வந்துட்டு சார் 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 விடுங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். ஜிம்முக்கு வந்துட்டு இப்போ தான் ஃபீல் ஆகுது. அவர் உங்கள் கை பிடிச்சிருக்குது. அச்சோ சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் சொல்கிறாரு. சாரின்னு சொல்லிட்டு கை விட்டுறாரு. சரி ஓகே, நீங்கள் ஏன் என்னை பார்த்து பயந்து ஓடுறீங்க, என்னை பார்த்து உங்களுக்கு எப்படி தான் தெரியுது அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் வந்துட்டு ஒரு வேலை இருந்துச்சு அதனால தான் ஓடுனேன், உங்களை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. கேட்க நம்புற மாதிரி இல்லை, பட் இருந்தாலும் சரி பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அவர் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மூச்சே வருது. ஐயோ ஒரு வேலை நான் தான் கற்பனை பண்ணிக்கு பயந்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ பின்னாடி திரும்பி வந்துட்டு உங்கள் ஷோல்டர் யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்குது. பயந்து கத்திடுறீங்க. ஸோ கத்தி திரும்பி பார்த்தா அதுவும் ஜிமின் தான். இப்போ உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஐயோ ஏன் இப்படி திரும்ப அப்படின்னு மாதிரி பார்த்துருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ரொம்ப வியர்டாக பார்க்குறாரா, அவங்க பயமாக இருக்குது. சார் என்னாச்சு சார் அப்படின்னு கேட்கவும், இல்லை எனக்கு தலை கொஞ்சம் வலிக்குது, அதனால் நீங்கள் கொஞ்சம் வெளில போகிறீங்களா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஓகே அப்படின்ட்டு ஒரே வட்டமாக ஓடிடுறீங்க. ஸோ ஜிமின் வந்து அந்த டோர்லாம் லாக் பண்ணிட்டு அவர் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாரு. நீங்கள் அதாவது ஆனால் உங்களுக்கு வெளியே நின்று மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதுன்னா, ஒரு வேளை உள்ளே வந்துட்டு என்னை கொலை பண்ணுறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணுறானா, இன்னும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா எந்த ஸ்டாஃபும் இல்லை, நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு பிஃபோராக வந்திருப்பீங்க. அதனால 1 ஹவர் கழிச்சு தான் எல்லோரும் வருவாங்க, நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கீங்க. சட்டுன்னு வந்து நீங்கள் பின்னாடி திரும்பி நின்றுப்பீங்களா. ஸோ டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் திரும்பத்துக்குள்ளே உங்களை உள்ள பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்குது. ஸோ டக்குனு உங்களை உள்ள பிடிச்சி ஜிம்மி தான் இழுத்துருப்பாரு. அப்படியே உங்களுக்கு அவ்வளோ ஷாக்கு, அவ்வளோ பயம். இது சைக்கோ, கண்டிப்பாக இவன் சைக்கோ தானா அப்படிங்கிற மாதிரி அப்படி பயந்துட்டு பார்த்துருக்கீங்க. வேர்க்குது, பயங்கரமாக வேர்த்து ஊற்றிட்டு இருக்கிற பேசலாம். ஜிம்மி வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. என்னாச்சு உனக்கு ஏன் அப்படி வேர்க்குதுன்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் சார், நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும், போறியா, இல்லை நான் உனக்காக தான் இன்றைக்கி நேரமாக வந்து தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐயோ என்ன இது, என்னை கொலை பண்ண வந்தேன்னு இவன் இன்டெரக்டாக சொல்கிறானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஆனால் ஜிமின் வேறு மாதிரி டோனில் சொல்கிறாரு, உங்களுக்கு வேறு மாதிரி டோனில் கேட்குது. இல்லை சார் எனக்காகலாம் ஏன் வரீங்க, என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். விடவா, விடுறதுக்காக நான் இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவரு ஏதோ ஒரு ரொமான்டிக் வேல பேசும், உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஸ்கேரியாக இருக்குது. ஏன்னா உங்களோட இமேஜினேஷன் அப்படி. நீங்கள் வந்துட்டு எது விட மாட்டீங்களா, சார் சார் நான் என்ன சார் பண்ணேன், நான் என்ன சார் பாவம் பண்ணேன், நான் இந்த வேலைக்கு கூட வரல, என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வளர ஆரம்பிக்கிறீங்க. அவருக்கு புரியலை. விடவா என்னம்மா பேசுகிற நீங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. ஸோ நீங்களும் வந்துட்டு நான் போகணுன்ட்டே இருக்கிறீங்க. சரி ஓகே நீங்கள் போவீங்களா, பட் அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்கிறாரு. பேசணும்னு சொல்லி நான் என்னை கழுத்தறுத்து கொண்டுருவானோ, இல்லைனா கையை கட் பண்ணி சித்திரவதை பண்ணுவானோ, இல்லைனா தூக்கில் கீழே போட்டுருவானோ, அப்படி எப்படியோ கொடூரமாக போகுது உங்களுக்கு இமேஜினேஷன். ஆனால் ஜிமினி வந்துட்டு சரி ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போயிட்டு எடுத்துகிட்டு இருக்காரு. ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கிறத திறக்கிறாரு. நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா அதுக்குள்ளே கத்தி அதுக்கப்புறம் கத்திரிக்கோள் இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதை வச்சு என்னை கொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ண பார்க்குறீங்க. டோர் வந்து லாக் பண்ணிட்டாரு. சொக்கி அவருக்கு எடுத்தா இருக்குது. உங்களுக்கு அப்படியே அவ்வளோதான் போச்சு, நீங்கள் நான் செத்தேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டிங்க. அப்படி பயமாக இருக்கும் உங்களுக்கு. ஜிம்மி வந்துட்டு இது மாதிரி உருட்டுறாரு. அதுக்குள்ளே அந்த சவுண்டெல்லாம் கேட்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி அந்த
சில்வரில் இந்த நைஃப் அதுக்கப்புறம் கத்திரிக்கோல்லாம் போட்ட ஒரு மாதிரி சவுண்ட் வரல உருட்டினா அந்த சவுண்ட் மாதிரி தான் இருக்குது. கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க. உடனே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓடி போய் அந்த ட்ரையல் ரூம் இருக்குல்ல அதுக்குள்ளே ஓடி போய்ட்டு லாக் பண்ணிக்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு அதுக்குள்ளே இருந்து ஒரு செயின் மாதிரி இருக்கும். அதுதான் அந்த டப்பா தான் ஒரு செயின் வந்து சில்வர் பிளாட்டினம் செயின் இருக்குல்ல, ஸோ பிளாட்டினம் செயின் அதில் ரிங்கெல்லாம் இருக்கும். அதை தான் அப்படி உருட்டிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு கத்தி நைஃப் அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு தோடி இருக்கும். எடுத்துட்டு திரும்பி பார்க்குறாரு, உங்களை காணோம். அவர் வந்துட்டு ஷாக் ஆகுறாரு. லாக் பண்ணியிருந்தேன்ல எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி தேடிட்டே இருக்கிறாரு. ஸோ நீங்கள் அந்த இடத்துல இல்லவே இல்லை. உங்களை கூப்பிட்டே இருக்காரு. நீங்கள் வாயை பேச மாட்டீங்க நீங்கள். அப்புறமா அவருக்கு புரியுது இங்கே இருக்கிறது ஒரே ரூம் தான், அந்த ட்ரையல் ரூம் தானே ஒழிச்சிருக்க, ஏன் என்னை பார்த்து பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிச்சிட்டே இருப்பார். ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த ரூம்குள்ளே பேச்சு மூச்சே இல்லாமல் அவ்வளோ அமைதியாக இருக்கீங்களா? ஜிமினுக்கு தெரியுது நீங்கள் அங்கே தான் இருக்கீங்கன்ட்டு. ஸோ ஜிமினுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இப்போ வருது. என்ன அப்படின்னா, நீங்கள் காலேஜில் இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் காலேஜில் ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறதுக்காக எப்படி சொல்கிறது, கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக அங்கே ஜிமினும் இருந்திருப்பார். அவரோட காஸ்டியூம் டிசைனர் ஜிமின் எல்லாருமே இருந்திருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் வந்து ஒவ்வொரு பொருளும் இதே மாதிரி தான் தொட்டு தொட்டு பார்க்குறது, வாங்குறது, அதுக்கப்புறம் அதுக்கு கட்டப்டா அது மாதிரி நிறைய வந்துட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருப்பீங்க. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட அவ்வளோ கேள்வி கேட்டிருப்பீங்க. அவங்க வந்துட்டு என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ கேள்வி கேட்குது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஸ்டாஃப் கிட்ட அந்த பொண்ணு ரொம்ப கேள்வி கேட்குது, என்னால் பதிலே சொல்ல முடியல, நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்பிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஜிமின் பார்த்துட்டு யார் அது இங்கே வந்து இத்தனை கேள்வி கேட்குறது, ஜஸ்ட் எல்லாம் வருவாங்க பொருள் வாங்கிட்டு போயிடுவாங்க, யார் அது அப்படிங்கிற மாதிரி வந்து எட்டி பார்த்துட்டு பாரு. நீங்கள் தான் ஒவ்வொரு பொருளுக்கும் அவ்வளோ இது கேட்குறீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படியே ஜிமினி உங்களை பார்க்குறாரு. ஸோ அப்போ அதுக்கு எந்த ஃபீலிங்ஸில் ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தானே எல்லாருமே, அதனால் அப்படியே பார்த்துட்டு போயிடுறாரு. நீங்களும் வந்துட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே செம ஹாப்பியாக அப்படியே தூக்கிட்டு ஜாலியாக வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்து சாப்பிட்டு வெளில போகிறீங்க. அவருக்கு சிரிப்பு வருது உங்களை பார்க்கறதுக்கு. ஏன்னா அப்படி ரொம்ப சைல்டிஷாக வந்துட்டு அப்படி டான்ஸ் ஆடிட்டே நடக்கிறது, அப்படியே சுற்றிட்டே நடக்குது. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திங்ஸ் கிடச்சிது அப்படின்னா எந்த இடமா இருந்தாலும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுங்க. அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு ஆடிட்டு இருப்பீங்களா. ஸோ அந்த மாதிரி செம ஜாலியாக வந்துட்டு ஏன்னா உங்களோட ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எல்லா திங்ஸும் வந்துட்டு ஒரு அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால செம்மையாக ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டு அப்படியே வெளில போகிறீங்க. ஜிம்மும் பார்க்குறாரு, பட் எதுவும் பெருசாக இல்லை, பட் பார்த்து சிரிச்சுட்டு விட்டுறாரு. அதுக்கடுத்து அடிக்கடி நீங்கள் வந்துட்டு ஜிம்மியோட கண்ணில் தான், நீங்கள் காலேஜ் படிக்கிற டேஸ்லேயே அடிக்கடி நீங்கள் கண்ணில் பட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஜிம்மினை. நீங்கள் ஸ்கூட்டியில் தான் காலேஜ் போவீங்களா. ஸோ ஜிம்மினு வந்துட்டு ஆஃபீஸ் போகிற டைம் தான். அப்படி போகிறப்ப வந்துட்டு கார் வந்துட்டு அந்த டிராஃபிக்கில் நிறுத்தியிருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி டிராஃபிக்கில் நிறுத்தியிருப்பாங்க. என்ன பண்ணுவீங்கன்னா கரெக்டாக ஜிம்மோட கார்கிட்டே தான் போயிட்டு அவங்களோட பைக் நிறுத்திட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க சிக்னல் போடுறதுக்காக. அப்படி பார்க்குறப்ப ஜிம் வந்து திரும்பி பார்ப்பாரு, நீங்கள் தான் நின்றுருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்து பொண்ணாச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாரு உள்ளே உட்காந்துட்டு. ஆனால் உங்களுக்கு வெளியிருந்து உள்ளே பார்த்தா எதுவுமே தெரியாது. அதனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பாட்டு அப்படியே கேஷுவலாக அப்படி திரும்பி பார்க்குறீங்க. அந்த கண்ணாடி வந்துட்டு உங்கள் ஃபேஸ் தெரியுது. ஆனால் ஜிம்மிக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆகுது நீங்கள் திரும்பி பார்த்ததும், எங்கே நம்மளை பார்த்துட்டாலோ அப்படிங்கிற மாதிரி. இத்தனைக்கும் அவருக்கு வந்துட்டு தெரியும் அந்த கண்ணாடியிலேருந்து, அதாவது கண்ணாடி உள்ளே இருக்கிறவங்கள காட்டாதுன்னு. அதே மாரி நீங்கள் டக்குன்னு பார்க்க அவருக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது, அது மாதிரி ஹார்ட்டில் பயங்கரமாக ரேஸ் ஆக ஆரம்பிக்குது. என்னடா இது புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்படி ஹார்ட்டை பிடிச்சிட்டே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே அந்த பைக் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட கார் கிட்ட கொண்டு வரீங்க. ஸோ என்னதான் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் பாட்டுக்கு வந்து இந்த மூவிலலாம் இந்த ட்ராமாலலாம் இந்த கண்ணாடி பார்த்துட்டு லிப்ஸ்டிக்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி அப்படியே அந்த காருக்கிட்ட பார்த்துட்டு ஒரு மாதிரி தலையெல்லாம் லைட்டாக சரி பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் லிப் பாம்லாம் எடுத்து போட்டுக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்பவே டிராஃபிக்காக இருக்கா, என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஒர்க்கெல்லாம் இருக்குல்ல, தட் மீன்ஸ் அந்த சின்ன சின்ன இதெல்லாம் செய்வீங்கல்ல, அதெல்லாம் வந்து டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல். அந்த இடம் ரொம்ப இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி. ஸோ இன்றைக்கி ரொம்பவே டிராஃபிக் அதிகமாக இருக்குது, அதனால வந்து நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணுற நேரம் நம்ம ஒர்க்காவது முடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த முன்னாடி வந்துட்டு ஸ்கூட்டியில் கொஞ்சம் பிளேஸ்லாம் ஏதாவது திங்ஸ் வைக்கிற மாதிரி பிளேஸ் இருக்கும், அதுக்குள்ளேருந்து ஏதோ எடுத்துகிட்டு நீங்கள் அதெல்லாம் அப்படியே அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அவங்க வேலையை நீங்கள் பாட்டுக்கு பார்த்துக்கிறீங்க. ஜிம்மிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை பார்க்கறதுக்கே. ஏன்னா பர்ஃபெக்ட் இருக்குது எல்லாத்துலேயும், அந்த மாதிரி பிடிச்சிருக்கு. பட் அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, உங்களை பார்த்தா ஹார்ட்லாம் ஆகுது, உங்களை பார்க்க பிடிச்சிருக்கு, சிரிப்பு உங்களை பார்க்கறதுக்கு, அப்படியே உங்களை பார்த்தாவே அப்படி ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வருது. இவ்வளோதான் இப்போதைக்கு ஜிம்மிக்கு. இதே மாதிரி தான் டெய்லியும் வந்துட்டு நீங்கள் வர டைமுக்கே வர ஆரம்பிக்கிறாரு. டெய்லி வந்துட்டு காலையில் வந்து அதே மாதிரி தான் டிராஃபிக் வருது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஜிம்மின் கார்கிட்டே தான் வந்து நிற்பீங்க. பட் அது ஜிம்மின் காருன்னு தெரியாது, டெய்லி நம்ம இங்கே தான் நிற்கிறவங்களும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு வருவீங்க, ஏதாவது சேட்டத்தனம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா போயிடுவீங்க. இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கீங்க.
ஸோ இதே மாதிரி தான் ஒரு நாள் வந்துட்டு ஜிம்னோட கார் கிட்ட தான் நீங்கள் அந்த டிராஃபிக்கில் நிறுத்திருப்பீங்க, அதாவது உங்களோட ஸ்கூட்டியை. அங்கே வந்துட்டு ஒரு 2 3 பேர் வராங்க. தட் மீன்ஸ் அவங்க வந்துட்டு அதே மாதிரி ஸ்கூட்டியில் தான் வந்திருப்பாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு இந்த மாதிரி வந்திருப்பாங்க. மேபி அவங்க கப்பல் மாதிரி இருந்திருக்கலாம். செம்மையாக சண்டை போகுது. அதாவது உள்ள ஜிமின்கே வந்துட்டு காசு கேட்குற அளவுக்கு சண்டை போகுது. உங்களுக்கும் அவ்வளோ நல்லா கேட்குது. வெளியவே அவங்க 2 பேர் சண்டை போட்டுக்குது. என்ன அப்படின்னா, அந்த பையன் வந்துட்டு செம்மையாக அந்த பொண்ணு ரொம்ப சந்தேகப்படுறான். அதே சமயம் அந்த பொண்ணு அந்த பையன் ரொம்பவே சந்தேகப்படுறா. ஆனால் 2 பேர்த்துக்கும் வந்துட்டு பிரேக்கப் பண்ணிக்கணும், ஆனால் பண்ணிக்கக்கூடாது. ஒரு மாதிரி அவங்க அடமெண்ட்டாக இருக்காங்க. நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம், நீ எப்படி அங்கே பார்க்கலாம் இங்கே பார்க்கலாம், நீ இவ்வளோ பேசுகிறா. அவனும் வந்துட்டு நீ வந்துட்டு உன் அம்மா அப்பா கிட்ட கூட பேசக்கூடாது, என்கிட்ட மட்டும் தான் பேசணும். ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக அவன் பேசுகிறான். உங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு இதெல்லாம் பார்க்கறதுக்கு. நீங்களும் வந்துட்டு ப்ரோ இந்த மாதிரி இங்கெல்லாம் அதாவது நடு ரோட்டில் வச்சு பேசாதீங்க, எதாக இருந்தாலும் நீங்கள் தனியாக பேசிக்கோங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா பப்ளிக் பிளேஸில், எதுக்கு இந்த மாதிரி சண்டை போகிறீங்க, 2 பேர்த்திட்டு கேட்குறீங்க. ஜிம்மி இதெல்லாம் பார்க்குறாரு. ஸோ லைட்டாக அப்படியே இந்த கார் இருக்கலாம் கண்ணாடி ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாரு. உள்ள ஜிம்மின் தான் உங்களுக்கு தெரியாது, மாஸ்க் போட்டிருப்பாரு. ஸோ உள்ளே வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனாலும் அவங்க வந்துட்டு ஒரு அமைதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஜிமின்கே வந்துட்டு கடுப்பாகுது. போய் எப்படி சப்புன்னு அரைஞ்சிடலாமா அப்படின்ட்டு அந்த டோர் லைட்டாக ஓப்பன் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சலான்னு 2 சவுண்டு கேட்குது ஜிமின்க்கு. அப்படியே அண்ணாந்து பார்க்குறாரு. நீங்கள் தான் பைக்கு மட்டும் நிற்கிது. நீங்கள் அந்த அவங்க பைக் கிட்ட போய் நின்றுட்டு அப்படியே 2 பேர்த்து கணத்துலேயும் பலான்னு ஒன்று அரைஞ்சிடுறீங்க. ஸோ ஜிமின்க்கு ஷாக்குறா, அந்த பொண்ணு இப்படி அடிக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி. அவங்க அப்படியே பேன் பார்க்குறாங்க. என்ன ஒரு தடவை சொன்னால் புரியாதா, இங்கே பப்ளிக் இருக்காங்க, இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, கேட்க மாட்டீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நாங்கள் எங்கே வேணால் சண்டை போடுவோம், நாங்கள் கப்பிள்ஸ், உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குவோம். கப்பிள்ஸாக இருந்தால் நடு ரோட்டில் என்ன வேணால் பண்ணுவியா, அங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த காட்டுறீங்க. அப்போ தான் ஜிமினி நோட் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா, இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்து பக்கத்தில் ஒரு பைக்கில் இன்னொரு குட்டி குழந்தை இருக்கும். ஸோ அது செம்மையாக பயந்துட்டு அழுதுட்டு உட்காந்துருக்குது. அதனால தான் நீங்களும் வந்துட்டு அத்தனை தடவை அவங்கள அமைதியாக இருங்கன்னு சொல்லியிருப்பீங்க. இல்லைன்னா கூட கண்டுக்கிட்டு இருந்திருக்க மாட்டீங்க. அந்த குழந்தை பயந்து அழுகுது அப்படிங்கிறனால தான் கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போ தான் ஜிம்க்கு புரியுது, ஓ குழந்தை அழுதா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எந்த ஒரு குழந்தைங்களுக்கும் ஒரு கொஞ்சம் விஷயம் அதாவது சண்டை போடுற மாதிரிலாம் பார்த்தா பயந்து அழுகும்ல. ஸோ அந்த மாதிரி அழுதுட்டு இருக்கவும் அப்போ தான் அவங்களும் நோட் பண்ணுறாங்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிடுறாங்க. ஸோ ஜிம்முக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் ஜிமின்க்கு இந்த வேர்ல்டு டூர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருந்திருக்கிறதுனால ஒரு கொஞ்ச நாள் வந்துட்டு உங்களை மீட் பண்ணியிருக்கவே முடியாது. ரொம்பவே மிஸ் பண்ணுறாரு. அப்பப்போ எங்கேயாவது பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ரோட்டில் எங்கே போனாலும் பார்ப்பாரு. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஐடி கார்டு மாட்டியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஐடி கார்டில் காலேஜ் நேம் தெரியும். ஸோ அந்த காலேஜ் கிட்ட கூட அடிக்கடி வந்து பார்ப்பாரு. ஆனால் நீங்கள் கிடைக்க மாட்டீங்கன்னா அவ்வளோ பெரிய காலேஜில் நீங்கள் வந்துட்டு துளி வேலை இருப்பீங்க, எங்கேருந்து பார்க்குறது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பாரு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு. இருந்தாலும் ரொம்ப நேரம் ஒரு இடத்துல நின்னா டேஞ்சர் தானே. ஸோ அவர் ஒரு ஐடல் அப்படிங்கிறனால போயிடுவார். இதே மாதிரி தான் ஒரு 1 மந்த் மாதிரி உங்களை தேடிட்டே இருந்திருப்பாரு. நீங்கள் எங்கேயுமே கிடச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா அவர் வர டைமுக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க, நீங்கள் வர டைமில் அவர் அங்கே இருக்க மாட்டார். அது மாதிரி தான். இப்படியே தான் டெய்லி உங்களை தேடிட்டு வரேங்கிற பேரில் அங்கே எங்கேயும் போயிட்டு வெயிட் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு லேட்டாக ஓடுவார். ஸோ எல்லோரும் வந்துட்டு இன்றைக்கும் லேட்டாடா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே சமாளிச்சுக்குவார். ஸோ எல்லோரும் கேட்குறாங்க, எங்கே தான் போகிற நீ, டெய்லி தானா காலையில் எங்கேயோ போறியே, சரி இல்லையே அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் வந்துட்டு சும்மா சும்மா போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி சமாளிச்சுக்குவார். யார்ட்டையும் சொல்ல மாட்டார். அதே மாதிரி தான் ரொம்ப நாள் ஆயிருந்திருக்கும். ஒரு நாள் மட்டும் ஒரே ஒரு இடத்துல உங்களை பார்த்துருப்பாரு. எங்கே அப்படின்னா ஒரு பார்க் கிட்ட உங்களை பார்த்துருப்பாரு. ஆனால் ஜிமினால் அந்த இடத்துல இறங்கி வர முடியாதுல்ல. ஸோ மாஸ்க் கூட அந்த அன்னைக்கு இருந்திருக்காது. காரில் போகிறப்ப லைட்டாக நீங்கள் ஒரு பார்க்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், நீங்கள் மட்டும் தான் போயிட்டுருப்பீங்க. அதனால பார்த்துருப்பாரு. பட் அது நீங்கன்னு தெரியும், இறங்கியும் போக முடியாது. ஸோ கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணியிருப்பார் ரிட்டன் வருவீங்களான்னு. ஆனால் நீங்கள் ரிட்டன் வரவே இல்லாதனால போயிருப்பாரு. ஸோ இது மாதிரி தான் அவர் வந்துட்டு உங்களை டேரெக்டாக மீட்டே பண்ணியிருக்க முடியாது, உங்ககிட்ட பேசியே இருக்க முடியாது. இந்த மாதிரியே போயிட்டுருக்கிறப்போ சடனாக வந்துட்டு ஒரு நாள் அவரோட ஆஃபீஸில் உங்களை பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ ஷாக்கு. எப்படி இந்த பொண்ணு இங்கே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் செம ஹாப்பியாக இருக்குது. எதுக்கு வந்திருப்பா, இங்கே யாராவது பார்க்க வந்திருப்பாளா அப்படிங்கிற மாதிரி, இல்லை ஒரு வேலை இங்கே வேலைக்கு வந்திருப்பாளா அப்படிங்கிற மாதிரி. வேலைக்கு வந்து டெய்லி பார்க்கலாம்ல, அதனால செம ஹாப்பிஸாக இருக்குது. ஸோ வந்துட்டு எதுக்காக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஆனால் யார்கிட்ட போய் கேட்குறது, என்னென்னு கேட்குறது. சடனாக ஒருத்தவங்களை பற்றி கேட்டால் எல்லோரும் எதுக்குன்னு கேட்பாங்கல்ல. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்காரு. ஆனால் நீங்கள் ஜிமினை பார்க்கல. ஏன்னா எப்போ பார்த்துருப்பாரு அப்படின்னா, உங்களோட அந்த ட்ரைனிங் சொல்லியிருப்பாங்க ஒரு 1 வீக், அப்போ தான் ஒரு நாள் பார்த்துருப்பாரு. அதாவது உங்களோட செகண்ட் டே ட்ரைனிங் அப்படிங்கிறப்ப பார்த்துருப்பாரு. அப்போ வந்து டெய்லி வந்து அந்த ட்ரைனிங் ரூமுக்கு வெளியே வரது போகிறது அப்படியே எட்டி பார்க்குறது இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ நீங்கள் பாட்டுக்கு உங்களோட ஒர்க்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஜிமினை பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் ஜிமி வந்துட்டு ஃபுல்லாக அங்கேயே சுற்றிட்டு இருப்பாரு.
ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்களோட மேனேஜர் வந்துட்டு எல்லாத்துக்கும் நல்லா பேசுவாங்கல்ல, அதனால உங்கள் மேனேஜர் அப்படியே கொஞ்சம் பிடிக்கிறாரு. ஸோ உங்கள் மேனேஜர்கிட்ட பார்த்துட்டு, "ஆ, எனக்கு வந்துட்டு இங்கே காஸ்டியூம் டிசைனர் வந்துட்டு என்னோட காஸ்டியூம் டிசைனர் வந்துட்டு இல்லை. ஸோ யாராவது இங்கே அலோகேட் பண்ண முடியுமா? கொஞ்சம் நல்லா இருக்கணும். தட் மீன்ஸ் நல்லபடியாக வந்துட்டு ஒர்க் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ரொம்பவே எனக்கு எனக்கு அது செட் ஆகவே இல்லை, கொஞ்சம் கூட பிடிக்கல" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பாய் தான் இருந்திருப்பாரு. அவர் சும்மா அவர் இஷ்டத்துக்கு போட்டு ஜிம்மினோட கழுத்தை நெரிக்கிறது, கால் நெரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணியிருப்பாரு. நிஜமாவே ஜிம்மிக்கு அது இரிட்டேட்டாக தான் இருக்கும். ஒரு பர்ஃபார்ம் கூட ஒழுங்காக பண்ண முடியாது. ஏன்னா அது மாதிரி ட்ரெஸ்லாம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவருக்கு வந்துட்டு கடுப்பாகும், இந்த மாதிரி என்னால் வந்துட்டு ஒர்க்கே பண்ண முடியல, கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்து சென்ட் பண்ண முடியுமா? இங்கே எல்லாம் ட்ரைனி தான் இருக்கிற மாதிரி சொன்னாங்க, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், ஆனால் ஜிமின் சார், இது நாங்களே வந்துட்டு ரெடி பண்ணி, அதாவது ஆஃபீஸரே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே, நீங்களே வந்து பர்சனலாக சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா கொஞ்சம் எனக்கு கருணை காட்டுங்க, அதனால தான் வந்து கேட்குறேன். கொஞ்சம் நல்ல ஆளாக பார்த்து அனுப்புங்க சார், போட்டு என்னோட கழுத்தையெல்லாம் நெரிக்கிற மாதிரி ஆளாக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட் இருந்த அந்த ஆஃபீஸர் வந்து அந்த ஃபஸ்ட் இருந்த ஆர்டிஸ்ட்டு என்னை விட செம ஹைட்டு, அவன் வந்துட்டு என்ன பார்த்தாலும் எனக்கு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுவான், எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து மேனேஜருக்கு புரியுறது என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு வந்து ஃபீல் ஆகுது. சரி, ஓகே அப்படின்ட்டு அப்படி பார்க்குறதுலேயே அங்கே பெஸ்ட் நீங்கள் தானே, அதனால் மேனேஜருக்கே தெரிஞ்சிருக்காது இவர் வந்துட்டு உங்களை தான் மீன் பண்ணி கேட்குறாரு அப்படிங்கிறதுக்காக. ஆனால் வந்துட்டு நீங்கள் தான் அந்த இடத்துல பெஸ்ட் அப்படிங்கிறதுனால ஜிமினுக்கு புரியும் நீங்கள் தான் பெஸ்ட் அப்படிங்கிறனால உங்களை தான் அனுப்புவாங்கன்னு தெரியும். அதனாலே அப்படி வந்துட்டு அப்படி இப்படி சொல்லவும், ஓகே இந்த பொண்ணு இருக்கால, ஸோ உங்கள் பேர் சொல்லி இந்த பொண்ணை வந்துட்டு நான் ட்ரைனிங் முடிஞ்சு சென்ட் பண்ணுறேன், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அலோகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரோட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு ஓடிடுறாரு. என்னாச்சு இன்னைக்கு ஜிமினுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அவர் கொஞ்சம் ஏஜ் தான், பெரியவர் தான். ஸோ இன்னைக்கு இந்த ஜிமினுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காரு. சரி, ஓகே அப்படின்ட்டு விட்டுறாரு. டெய்லி இதே மாதிரி தான் ஜிமின் வர்றது போகிறது, இந்த பக்கம் அப்படியே உங்களை பார்க்குறது, இதே மாதிரி தான் வேலை பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் உங்களுக்கு ஒரு நாள் கூட தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் 1 வீக் ட்ரைனிங்கும் முடிஞ்சு உங்களை கொண்டு போய் உங்களோட மேனேஜர் வந்துட்டு அங்கே ஜிமின் கிட்டே விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஜிமின் வந்து உங்களை அந்த இடத்துல பார்த்ததும் அவருக்கு செம ஹாப்பியாக இருந்திருக்கும். அதாவது தூரத்துலேயே நின்று எட்டி எட்டி பார்த்துருந்துருப்பார்ல. ஸோ இப்போ தான் உங்களை வந்துட்டு நல்லா க்ளோஸாக பார்க்குறாரு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. ஆனால் வெளியே காட்டிக்கவே இல்லை, ஏன்னா அவர் ஒரு ஐடல் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு ஃபீலிங்கும் அங்கே வெளியே காட்டிக்க முடியாது. அதனால உள்ளுக்குள்ளேயே எல்லா ஹாப்பியும் வச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டு ரோபோ மாதிரி வந்துட்டு ஓகே அப்படிங்கிற வந்து பேசியிருப்பாரு. ஸோ உங்ககிட்ட வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் பேண்ட் நின்றுட்டு இருப்பீங்களா, அவர் தான் வந்துட்டு அவ்வளோ அழகாக அப்படி கை வந்துட்டு வேவ் பண்ணியிருப்பாரு. நீங்களும் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு அதுக்கப்புறம் சார் சார் அப்படின்ட்டு பேசியிருப்பீங்களா. ஸோ நீங்கள் பேசுறது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ டெய்லி வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு நேரமாக வர ஆரம்பிச்சிருப்பாரு. அதனால வந்துட்டு உங்களுக்கு ஒர்க்கில் சீக்கிரம் முடியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் இன்னுமே அவருக்கு பிடிச்சிருக்கு. உங்களோட ஒர்க்லையும் பர்ஃபெக்டாக இருக்கீங்க, நீங்களும் பர்ஃபெக்டாக இருக்கீங்க அப்படிங்கிறனால அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு விஷயமும் அவர் கேட்டு கேட்டு பண்ணுறது, அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்குது. என்னன்னே தெரியல, ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் கேட்டுட்டு அவர்கிட்ட கன்சிடர் பண்ணுறீங்கல்ல, அது வந்துட்டு அவருக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னே தெரியல. ஒரு மாதிரி ஃபீல் தனியாக இருக்குது. அதனாலே வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்டினத்தில் வந்துட்டு ஒரு செயின் மாதிரி வாங்கிட்டு, அதுக்கு ரிங்கெல்லாம் வாங்கிட்டு, ஒரு பிரேஸ்லெட்லாம் வாங்கிட்டு, அதைத்தான் போட்டு அந்த பாக்ஸில் உருட்டியிருப்பார் மனுஷன். ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் தெரியல. அவங்க ஏதோ வந்துட்டு கத்திரிக்கோல் வச்சு கொலை பண்ண போகிறாங்கன்ட்டு ஓடி போயிட்டு அந்த ரூமில் ஒழிஞ்சிருப்பீங்க. இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஜிம்மிக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் முடிஞ்சுட்டு, ஓகே இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணேன், இதுக்கு மேலே இன்றைக்கி வந்துட்டு யாருமே இங்கே இல்லை, இப்போயே சொல்லிட்டா தான் பெஸ்ட்டு. ஏன்னா இதுக்கப்புறம் நான் மறுபடியும் எங்காவது இந்த வேர்ல்டு டூர் இந்த மாதிரி நிறையா விஷயம்லாம் இருக்குல்ல, அது மறுபடியும் வந்துச்சு அப்படின்னா எப்பவுமே நீங்கள் கூட இருப்பீங்கன்னு தெரியும், ஆனால் எதையும் சொல்ல முடியாதுல்ல, எல்லோரும் எல்லோரும் கூடவே இருப்பாங்க. ஸோ இந்த டைம் கிட்ட சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகி கஷ்டப்பட்டு எழுந்து வந்திருப்பாரு. ஒளிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அப்படி ஒளிஞ்சு அப்படியே பேச்சு வச்சாமல் இருக்கீங்க. ஜிம்மின்னு வந்துட்டு அப்படியே டோரை வந்துட்டு தட்டிகிட்டே இருக்காரு. நீங்களும் வாயை பேசல, நீ உள்ளதாக இருக்கேன்னு தெரியும், கொஞ்சம் கதவை திறக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை சார் நீங்கள் போங்க சார், நானும் திறக்க மாட்டேன் அப்படிங்கிறீங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அது வந்துட்டு நீங்கள் உங்கள் கையில் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவர் வந்துட்டு ஒருவேளை இதெல்லாம் பார்த்துட்டாலோ அப்படிங்கிற மாதிரி, ஏன் உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவர் வேற ஒன்று நினச்சிட்டு பேசுகிறாரு, நீங்கள் வேற ஒன்று நினச்சிட்டு பேசுகிறீங்க. ஸோ இல்லை உங்கள் கையில் இருக்கிற மாதிரிலாம் கீழே போடு, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும், இதை பார்த்து எதுக்கு பயப்படுறா, இது அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை சொல்லலை, வேணாம், ப்ளீஸ் உங்கள் கையில் இருக்கிற கீழே போடுங்க, அப்போ தான் நான் வெளில வருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ கீழே போடவா, கீழே போட, ஐயோ கீழெல்லாம் போட முடியாது, இது நான் உனக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது எனக்கு கொடுக்கணுமா, அப்போ நீ எனக்கு குத்த போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எது குத்த போகிறேன்னா, என் கையில் நான் கத்தியாக வச்சுருக்கேன் நான் உனக்கு குத்துறதுக்குன்னு கேட்குறாரு. கத்தியா,
அப்படின்னு அதானே வச்சிருக்க அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. ஃபஸ்ட்டு வெளியே வா அப்படிங்கிறாரு. நீங்கள் வெளியே வர மாட்டேங்கிறீங்க. டைம் ஆக அவருக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. ஏன்னா யாராவது வந்துட்டாங்கன்னா சொல்ல முடியாதுல்ல. அவர் வந்துட்டு கோவம் வேறு ஒரு பக்கம் வருது. ஸோ கோவத்தில் கதை போட்டு டப்பு டப்புன்னு தட்டுறாரு. முதல்ல வெளியே வா நீ அப்படின்ட்டு கொஞ்சம் ஆங்கர் இஷ்யூ இருக்குது. அதனால் வந்துட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுச்சு. ஆல்ரெடி பயப்பில் 6-7 மாதமாக வெயிட் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ இப்போ அழகாக ஆசையாக ப்ரப்போஸ் பண்ணலான்னு வரும்போது இந்த மாதிரி நீங்கள் சைக்கோ மாதிரி பண்ணவும் அவருக்கு கடுப்பாகுது. ஆனால் அவர் போட்டு அந்த கதவை டப்பு டப்புன்னு தட்டவும் உங்களுக்கு செம்மையாக பயமாக இருக்குது. இப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேலை ரொம்பவே சைக்கோ தரம் மிஞ்சிருச்சோ, அதான் அதிகமாகிடுச்சோங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பேசாமல் ஃபஸ்ட்டே போய்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் கத்த ஆரம்பிச்சாரு. முதல்ல இப்போ வெளியே வரியா இல்லையா, எதனால நீ என்னை பார்த்து ஓடிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இப்போ தான் ஒவ்வொன்றா புரிய வருது. என் கையில் கத்தி இருக்கான்னு கேட்குற, அதுவும் இல்லாமல் என்னென்னமோ கேட்டுருக்குற, முதல்ல என்னக்கு நீ பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஸோ ஒரு அளவுக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் வந்துட்டு என்ன நினச்சிட்டு இப்படி ஒழிஞ்சிங்க அப்படிங்கிறது. இல்லை உனக்கு என்னை பார்த்தா சைக்கோ மாதிரி தெரியுதா, 6-7 மாதம் உனக்காக வெயிட் பண்ணிக்க தெரியுமா அப்படின்னு வெளியே வந்துட்டே பேசிட்டு இருக்காரு. 6-7 மாதமா என்ன கொலை பண்ண நீ வெயிட் பண்ணியான்னு கேட்குறீங்க. கொலை பண்ணவா? ஆமாம், கொலை தான் பண்ண பாரு. இப்போ நீ வரலன்னா தான் கொலை பண்ண போகிறேன்னு கத்துறாரு. அவர் ஒரு கோவத்தில் கத்திட்டு இருக்காரு. ஆனால் உங்களுக்கு அது புரியாமல் நீங்கள் பாட்டுக்கு இன்னும் அதிகமாக ஒரு டென்ஷனே பண்ணிட்டு இருக்கவும் அவ்வளோதான். மனுஷனுக்கு பொறுமை இல்லை. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எட்டி ஒரே அந்த டோர் வந்துட்டு அப்படியே அந்த லாக் தனப்போல் உடஞ்சி போயிட்டு விழுந்துருது. ஸோ நீங்கள் உள்ள அப்படியே செம பயத்தில் நின்றுருக்கீங்க. அப்படியே ஜிமினி கண்ணையை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஜிமினுக்கு கோவம் தான், பட் நீங்கள் அப்படி நிற்கவும் அவருக்கு அந்த அப்படியே நேரில் அவங்க பார்க்கவும் அந்த கோவமெல்லாம் போயிடுச்சு. இப்போ தான் நீங்கள் ஜிமின் கையை பார்க்குறீங்க. ஸோ அவர் கையில் வந்துட்டு அதே பாக்ஸ் தான் இருக்குது. அந்த பாக்ஸ்குள்ளே வந்துட்டு அந்த செயின், அந்த அதுக்கப்புறம் ப்ரேஸ்லெட், இந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சுருக்காரு குடிக்கிட்டியா. அப்போ தான் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணிங்க பாரு. இதை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, கத்தி கடப்பாரு எல்லாம் நான் இதுக்குள்ளே வச்சுட்டு உனக்கு கொலை பண்ண வரேனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை இல்லை ஜிமின் சார் அப்படின்னு சொல்லுவோம். என்ன நல்ல ஜிமின் சார் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை அது வந்து நான் அப்படிங்கிற, அது வந்து நீ சீக்கிரம் சொல்லு அப்படின்னு இப்போ ஜிமின் கத்த ஆரம்பிச்சிட்டாரா. ஸோ சாரி அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லவும், சரி ஓகே சார் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு தான் போட்டு விடு அப்படிங்கிறாரு. ஓ ஓகே ஓகே, இதெல்லாம் போட்டுக்கணுமா இன்னைக்கு நீங்கள், இதுக்கு தகுந்த மாதிரி நான் காஸ்டியூம் ரெடி பண்ணவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ வந்துட்டு ஜிமின் வந்து சைக்கோ இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் பயமாக இருக்குது. இருந்தாலும் சரி ஓகேன்ட்டு அப்படி நார்மலாக பேச ஆரம்பிக்கிறீங்க. வேறு வழி இல்லை, கதை உடச்சிட்டாரு, பேசித்தான் ஆகணும். அதனால் உனக்கு நான் பேச புரியுதா இல்லையா அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாரு. சார் புரியுது சார், இதுக்கு தகுந்த மாதிரி காஸ்டியூம் நான் ரெடி பண்ணணும், அதுக்கு தானே நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு முட்டி போட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஜிமின் சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்போம். முதல்ல அந்த சாரை கட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஜிமின் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்கவும் ஜிமின் வந்துட்டு, இங்கே பாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கிட்டத்தட்ட 6-7 மாதமாக நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் உன்னை பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல. ஆனால் ஒரு நாள் உன்னை நான் என் ஆஃபீஸில் பார்க்கவும் எனக்கு செம ஹாப்பி தெரியுமா. நான் டெய்லி வருவேன், டெய்லி வந்துட்டு உன்னோட ட்ரைனிங் ரூமில் வந்து பார்ப்பேன். ஆனால் நீ ஒரு நாள் கூட என்னை பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சார் நான் உங்களை பார்க்கணுன்னு தான் நினைப்பேன், அதாவது ஆனால் நானும் பார்க்கவே முடியாது சொல்லுவீங்க. நான் வந்துட்டு உன்னை பார்க்க வருவேன், நீ வந்துட்டு என்னை பார்க்கணுன்ட்டு போய் சரி பரவாயில்ல விடு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கவும், உங்களை பிடிக்காம இருக்குமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனாலும் இல்லை 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 சார் அப்படின்னு சொல்லவும், முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, எதனால நீ என்னை பார்த்து பயப்படுற அப்படின்னு கேட்கவும், இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க அந்த எஃப்எஃப்எல்லாம் பற்றி சொல்கிறீங்க. ஸோ அதில் வந்துட்டு அவ்வளோ கொடூரமாக சொல்லி வச்சுருக்காங்க. ஜிம்மினே வாயை பழக்கிறாரு. அட பாவீங்களா, யாராவது எப்படி எப்படியோ நான் எஃப்எஃப்எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இப்படி நான் கேள்விப்பட்டது இல்லைம்மா, யாருமா இதோட ஆத்தர் அப்படின்னு கேட்கவும், யாரோ ஒருத்தவங்களோட பேர் சொல்கிறீங்க, நல்லா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்துட்டு, இங்கே பாரு நீ எத்தனை எஃப்எஃப் வேணால் கேளு, என்ன வேணால் பாரு, ஆனால் நான் அப்படி கிடையாது ஓகேவா. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணுன்னு தெரியல, ஏன்னா அவர் வந்து ஒரு ஐடல் இல்லையா. அதனால சார் நீங்கள் ஐடல், நான் வந்துட்டு ஜஸ்ட் உங்களோட காஸ்டியூம் டிசைனர் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் கொஞ்சம் ரியாலிட்டியாக பேச ஆரம்பிக்கிறீங்க. ஜிம்மின் வந்துட்டு, இங்கே பாரு ஆல்ரெடி நீ வந்துட்டு 3/4 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்ட. உன்னை வந்துட்டு கூப்பிட்டு கத்தி கத்தி அலைஞ்சு என்னால் முடியலை. இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது, எல்லா ஸ்டாஃபும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. இதுக்கப்புறம் எனக்கு வேர்ல்டு டூர், அதுக்கப்புறம் அங்கே இங்கே அந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம்னு நாயா பேயா அலைய வேணும். ஸோ என்னால் இதுக்கப்புறம் இவ்வளோ நார்மலாக தனியாக அவங்ககிட்ட பேச முடியாது. மேபி நீ என் கூடயே தான் இருப்பேன், ஆனாலும் தனியாக பேச முடியாது. ஸோ இப்போவே நான் சொல்லிடுறேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நீங்களும் வந்துட்டு சார் அப்படிங்கிறீங்க. ஐயோ பிடிச்சிருக்கா இல்லையா அது மட்டும் சொல்லுன்னு சொல்லவும், பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சொன்னதுக்கப்புறம் ஜிம்மிக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஹவா சாமி, எங்கே நீ வந்துட்டு நோ சொல்லிடுவேன்னு பயந்துட்டு வந்து தெரியுமா. அதுவும் இல்லாமல் ஒரு வேளை நீ நான் அடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு வேறு பயந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடிச்சனாவா, நான் ஏன் சார் உங்களை அடிக்க போகிறேன்னு கேட்குறீங்க. முதல்ல அந்த சாரை கட் பண்ணு அப்படின்னு சொல்லவும், ஓகே நான் ஏன் ஜிம்மின் சார் உங்களை அடிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஜிம்மின் சாருங்கிறது பழகிடுச்சு, அதனால் அப்படி சொல்கிறீங்க. நல்லா மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போது அதாவது ஒரு நாள் நடந்திருக்குள்ள, நீங்கள் ஒருத்தவங்களை போய்ட்டு சப்புன்னு அடிச்சிருப்பீங்களா, அதை அந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறாரு. அப்போ தான் நீங்கள் வந்துட்டு ரியலைஸே பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் இருந்தீங்களா சார் அங்கே அப்படின்னு கேட்கவும், இருந்தேனாவா,
உன்னை பார்த்து நான் செமையாக பயந்து தெரியுமா, அதுவும் இல்லாமல் அது என்ன ஒரு நாள் வந்து என் கார்கிட்ட வந்து என்னோட கார் கண்ணாடியில் ஏதோ லிப்ஸ்டிக் போடுறேன் லிப் பாம் போடுறேங்க பேரில் கார் கண்ணாடிக்கெல்லாம் முத்தம் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் யோசிக்கிறீங்க ஒரு நாள் அதான் பண்ணியிருப்பீங்க. அந்த கார் இருக்குல்ல, ஸோ அந்த காரோட கண்ணாடிக்கிட்ட லிப் பாம்லாம் போட்டுட்டு என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அது ஒட்டுதா இல்லையான்னு கையில் தொட்டு தொட்டு பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியவே தெரிஞ்சிருக்காது. என்ன பண்ணீங்கன்னா அதாவது உங்களே அறியாமல் நீங்கள் போயிட்டு அந்த கார் கண்ணாடிக்கு கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜிம்முக்கு அப்படியே ஹார்ட் பக்குன்னு ஆயிருந்திருக்கும். ஏன்னா அவர் பார்த்துட்டே இருக்கார்ல. அது எனக்கு இப்போ எப்படி பயமா இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பயமாவா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், ஹார்ட்ல அப்படியே படப்பட ஹார்ட் வெளியே வந்துட்டு போல இருந்துச்சு. ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உங்களுக்கு இப்போதான் ஒன்றும் புரியுது. அப்போ டெய்லி என்ன பார்ப்பீங்களான்னு கேட்குறீங்க. ஸோ அவரும் எல்லா விஷயமும் சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்களும் என்னென்ன எல்லாம் பார்ப்பீங்க, அதை பார்த்து எப்படியெல்லாம் இமேஜின் பண்ணிக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்றீங்க. ஸோ அதுக்கப்புறமா நிறையா ப்ரோக்ராம் போனாலும் நிறையா விஷயங்கள் நடந்தாலும் ஜிம்மின்க்கு வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து அந்த மேரேஜ் அப்படிங்கிற விஷயம் வருதுல்ல, அப்போ வந்துட்டு கார்த்திக்கிட்டே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ ஃபைனலாக மேரேஜும் ஆகிடுது. அதுக்கப்புறம் செம ஹாப்பி லைஃப். ஓகே டியர், ஸ்டோரி அவ்வளோதான் முடிஞ்சு. பாய் சராங்கே, டடா.